குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து நம்ம ஜேர்னலில் அடுத்த சம் கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். என்னோட வாய்ஸ் உங்களுக்கு கிளியராக இருக்குங்களா? ஸ்க்ரீன் உங்களுக்கு விசிபிள் ஆகுதா? ஓகே. ஃபிஃப்த் சம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். Pragdish is a trader dealing in electronic goods who commenced this business in 2015. For the following transactions took place in the month of March 2018. Past journal entries. March 1, purchased goods from YN Company on credit, rupees 60,000. March 2, sold goods to DN Company on credit, rupees 30,000. March 3, paid YN Co through bank in full settlement, rupees 58,000. March 4, DN Co accepted a bill drawn by Pragdish, rupees 30,000. March 5, sold goods to L on credit, rupees 20,000. March 6, sold goods to M on credit, rupees 40,000. March 7, received a check from M in full settlement and deposited the same to the bank, rupees 39,000. March 8, goods returned to YN Co, rupees 4,000. March 9, L became insolvent and only 90 paise per rupee is received by cash in full settlement. March 10, goods returned by M, rupees 3,000. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ச் 1 அன்னைக்கு கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. YN Co கிட்ட இருந்து கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் YN Co ஆன் கிரெடிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ YN Co கிட்ட இருந்து நம்ம கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். அப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் 2 இங்கே கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் வந்து கிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா YN Co கிவர். ஸோ அதனால 2 YN Co அக்கௌண்ட் 60,000. அடுத்தது மார்ச் 2 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோல்டு கூட்ஸ் டு DN Co ஆன் கிரெடிட். DN Coக்கு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், கிரெடிட்டுக்கு சேல் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் டெபிட் த ரிசீவர். ரிசீவர் யாருன்னா DN Co. ஸோ DN Co அக்கௌண்ட் டேட்டார் 2 சேல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து இன்கம். அதனால 2 சேல்ஸ் அக்கௌண்ட் அமௌண்ட் வந்து 30,000. வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? ஸ்க்ரீன் எல்லாத்துக்குமே விசிபிள் ஆகுதா? நெக்ஸ்ட் மார்ச் 3 அன்னைக்கு பெய்டு YN Co த்ரூ பேங்க் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ YN Coக்கு வந்து ஆல்ரெடி YN Co கிட்ட இருந்து நம்ம 60,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் கிரெடிட்டுக்கு. இப்போ மார்ச் 3 அன்னைக்கு வந்து அவங்களுக்கு நம்ம ஃபுல் செட்டில்மெண்ட்டாக அமௌண்ட்டை பே பண்ணுறோம். எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 58,000 தான் பே பண்ணுறோம். அப்போ என்னன்னா ஃபுல் செட்டில்மெண்ட்டு 58,000 பே பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல வந்து 2,000 ருபீஸ் அவங்க வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, கேஷ் டிஸ்கவுண்ட். ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் இல்லை பர்சன்டேஜ் வந்து மென்ஷன் ஆயிருக்கும். இது வந்து கேஷ் டிஸ்கவுண்ட்டு. ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படின்னு கொடுத்ததுனால இது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம இந்த 2,000 ருபீஸை வந்து டிஸ்கவுண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போது இந்த இடத்துல போடுறப்போ ஃபஸ்ட்டு வந்து YN Coக்கு பே பண்ணதுக்கான என்ட்ரி போடுங்க. இப்போ பே பண்ணதுக்கு நம்ம என்ட்ரி போடுறப்போ நம்ம இங்கே பே பண்ணுறப்ப யார் அந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா YN Co தான் ரிசீவ் பண்ணுவார். ஸோ இப்போ YN Co அக்கௌண்ட் டேட்டார் 2 இங்கே வந்து பேங்க்ல தான் பே பண்ணுறாங்க. அப்போ பேங்க்ல இருந்து தான் நம்மளுக்கு கேஷ் வெளியே போகுது. ஸோ அதனால
கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் நம்மளுக்கு வெளியே போறதுனால டு பேங்க் அக்கௌண்ட். அடுத்தது இந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படின்னா நம்ம பே பண்றோம். அப்ப நம்ம பே பண்றப்போ அந்த 2000 ருபீஸ் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது நம்ம தான் ரிசீவ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்றோம் அப்படின்னா அது நம்மளுக்கு இன்கம். இன்கம் அப்படின்னா நம்மளோட நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி கிரெடிட் பண்ணணும். ஸோ டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் எவ்வளோ டிஸ்கவுண்ட்னா 60,000ல 58,000 போக பேலன்ஸ் இருக்கிற 2,000 இந்த பேங்க் அக்கௌண்ட்ல ஆக்சுவலா நம்ம எவ்வளவு பே பண்ணிருக்கோம்னா 58,000 அந்த அமௌண்ட்டை போடணும். அடுத்தது ஒய்என்கோ அக்கௌண்ட்ல 60,000 வரும். இப்போ இங்க வந்து நம்ம அமௌண்ட்டை பே பண்றோம் அப்படின்னா அப்ப நம்ம ரிசீவ் பண்ற டிஸ்கவுண்ட் வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு சொல்லுவோம். இதே அமௌண்ட் நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்றோம் அப்படின்னா அப்ப நம்ம இன்னொருத்தருக்கு டிஸ்கவுண்ட் வந்து அலோவ் பண்ணுவோம். இங்க வந்து பே பண்றப்போ நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுவோம். ஸோ இங்க கேஷ் வெளியே போகும், டிஸ்கவுண்ட்கிற இன்கம் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா மார்ச் 4 அன்னைக்கு டிஎன்கோ அக்செப்டட் பில் ட்ரான் பை பிரகதீஷ் ₹30,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டிஎன்கோ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து அவங்களுக்கு கிரெடிட்டுக்கு கூட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்கோம். கிரெடிட்டுக்கு சேல் பண்ணதுக்கு அவங்க நம்மளுக்கு பில்லா பே பண்ணியிருக்காங்க. அதாவது ஒருத்தருக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை 3 ஃபார்ம்ல நம்ம வந்து பே பண்ணலாம். என்ன ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஷா பே பண்ணலாம், அப்படி இல்லைன்னா செக்கா பே பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பில்லா பே பண்ணலாம். ஸோ கேஷா அப்படின்னா நம்ம இமீடியட் கையில இருக்க கேஷா பே பண்றோம். அடுத்தது இதே செக் அப்படின்னா நம்ம பேங்க்ல இருந்து செக் எழுதி செக் யாருக்கு கொடுக்குறோமோ அந்த பர்சனோட நேம்ல கொடுக்கலாம். பில் அப்படின்னா என்னன்னா இட்ஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுவும் வந்து பிசினஸ்ல யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல அந்த பில்லை நம்ம யாருக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கும், எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது மென்ஷன் ஆயிருக்கும், எந்த டேட்ல அந்த பில்லை நம்ம பேங்க்ல கொடுத்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணணுங்கிறதும் மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாமே அந்த பில்லில் வந்து மென்ஷன் ஆயிருக்கும். இங்க வந்து டிஎன்கோ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரகதீஷ்க்கு வந்து பில்லா கொடுத்துருக்காரு. ஸோ ஆக்சுவலா இங்க நம்ம பிரகதீஷோட அக்கௌண்ட்டை தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம், லெஜர் அக்கௌண்ட் ஜேர்னல் என்ட்ரி பிரகதீஷ் புக்ல. ஸோ அப்போ பிரகதீஷ் வந்து பில்லா ரிசீவ் பண்றதுனால பிரகதீஷ்க்கு இது வந்து பில்ஸ் ரிசீவபிள். ஸோ பில்லா நம்ம ரிசீவ் பண்றோம். இப்போ அந்த பில்லு கொண்டு போய் பேங்க்ல வந்து கலெக்ஷனுக்கு பிரகதீஷ் கொடுப்பாரு. அப்போ கொடுக்குறப்போ அவங்க அதுல என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்ல டிஎன்கோவோட அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி பேங்கர் வந்து பிரகதீஷ்க்கு கொடுத்துருவாங்க. பட் இந்த பில்லு கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக பிரகதீஷ் கிட்ட இருந்து ஒரு சர்டைன் அமௌண்ட்டை பேங்கர் வந்து கமிஷனா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பில்ஸ் ரிசீவபிள். இந்த பில்ஸ் ரிசீவபிள் வந்து நம்மளுக்கு ஒரு அசெட். நம்ம இப்போ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லாம் போடுறோம்னா இப்போ பேலன்ஸ் ஷீட்ல வந்து அசெட்டா இதை நம்ம காமிப்போம். புரிஞ்சுதுங்களா பில்ஸ் ரிசீவபிள்னா என்னன்னு? இல்லை இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணட்டுங்களா? இதே மாதிரி நம்ம இப்போ ரிசீவ் பண்றதுனால அது பில்ஸ் ரிசீவபிள்னு சொல்றோம். இப்போ நம்ம ஒருத்தருக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னா அப்பவும் இன்னொரு டைம் சொல்றதுங்களா? ஓகே. இப்போ நம்ம ஒருத்தருக்கு பிசினஸ் பீப்புள்ஸ் வந்து ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பணம் வந்து அவங்க 3 ஃபார்ம்ல கொடுக்கலாம். என்னென்ன ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷு, செக்கு, தென் இந்த மாதிரி பில்ஸ், இந்த 3 ஃபார்ம்ல கொடுக்கலாம். இப்போ கேஷ் அப்படின்னா நம்மளுக்கு ஆஸ் இட் இஸ் தெரிஞ்சது தான், டைரக்டா உங்களுக்கு கேஷா பே பண்ணுவோம். செக் அப்படின்னா அந்த பர்சனோட நேம்ல நம்ம செக் கொடுப்போம். பில் அப்படின்னா என்னன்னா இட்ஸ் லைக் அ செக். நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் அந்த செக் பில்லோட ஃபார்மேட் வந்து நெட்ல கிடைச்சா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பில்லாவும் கொடுக்கலாம். அந்த பில்லுல என்ன இருக்கோ அந்த பில் அப்படின்னா நம்ம நார்மலா வந்து கடையில திங்ஸ் வாங்குறப்போ ஒரு பில் கொடுப்பாங்கல்லங்க, அந்த மாதிரி பில் இல்ல. இட்ஸ் லைக் செக் மாதிரியே ஒரு பில் இருக்கும். அந்த பில்லுல பாத்தீங்கன்னா எந்த பர்சன் கொடுக்குறாரு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க டிஎன்கோ வந்து பிரகதீஷ்க்கு கொடுக்குறாரு. அப்ப டிஎன்கோவோட பேர் இருக்கும் ஃப்ரம்ல. 2ல வந்து பிரகதீஷோட நேம் இருக்கும், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அந்த பில்லு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் மென்ஷன் ஆயிருக்கும். பிளஸ் எந்த டேட்ல அந்த பில்லுக்கான அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் இருக்கும். ஏன்னா டிஎன்கோ வந்து பில் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ மார்ச் 4 வந்து அந்த பில் கொடுக்குறாங்கன்னா அப்போ அமௌண்ட் வந்து என்னைக்கு வந்து பிரகதீஷ்க்கு வந்து கலெக்ட் பண்ணணும், அந்த பில்லை வந்து பேங்க்ல கொடுத்து கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் அதுல வந்து மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ அந்த டேட்ல பிரகதீஷ் வந்து பேங்க்ல கொடுத்தாருன்னா டிஎன்கோவோட அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி பிரகதீஷ்க்கு பேங்கர் கொடுப்பாங்க. அந்த வேலையை செய்யறதுக்காக பேங்கர் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் அமௌண்ட்டை சார்ஜா கலெக்ட் பண்ணுவாங்க. எப்படி டிடி எடுக்கிறப்போ டிமாண்ட் டிராஃப்ட் நம்ம பேங்க்ல எடுக்கிறப்போ ஒரு அமௌண்ட்டை நம்ம கிட்ட இருந்து சார்ஜஸா கலெக்ட் பண்றாங்களோ அதே மாதிரி பில்ஸ் வந்து அவங்க கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஒரு சர்டைன் அமௌண்ட்டை சார்ஜா நம்ம கிட்ட இருந்து வாங்குவாங்க. இப்போ
இந்த இடத்துல இதை பில்ஸ் ரிசீவபிள்னு சொல்றேன். ஏன் பில்ஸ் ரிசீவபிள்னு சொல்றோம்னா, பிரகதீஷ் வந்து பில்லா அக்செப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால இது பில்ஸ் ரிசீவபிள். அதே பிரகதீஷ் வந்து ப்ரொப்ரைட்டர் இன்னொருத்தருக்கு பில்லா பே பண்றாங்க அப்படின்னா அது பில்ஸ் பேயபிள். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடுறப்ப பேலன்ஸ் ஷீட்ல இது அசட் அப்படின்னு சொல்லி காமிப்போம். பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து லயபிலிட்டி. ஸோ இந்த இடத்துல வந்து பில்லா அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா இப்போ? ஓகேங்க. ஓகே. தேங்க்யூ. நான் அடுத்த கிளாஸ் முடிஞ்சா நான் உங்களுக்கு இல்ல இன்னைக்கே லாஸ்ட்டா முடிஞ்சதுன்னா, அந்த பில்ஸ்க்கு ஏதாவது ஃபார்மேட் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. இப்ப வந்து என்னன்னா, இந்த இடத்துல பில் டி&கோ தான் ரிசீவ் பண்ணி சாரி பிரகதீஷ் தான் ரிசீவ் பண்ணியிருக்காரு. அவரு என்ன ரிசீவ் பண்ணதுனால நம்மளோட ரியல் அக்கவுண்டோட ரூல் டெபிட் வாட் கம்ஸ் இன் பில்ஸா ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால பில்ஸ் ரிசீவபிள் அக்கவுண்ட் டெட்டார். 2 யாரு வந்து கிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி&கோ அக்கவுண்ட். ஸோ அப்போ பர்சனல் அக்கவுண்ட் ரூல் படி கிரெடிட் கிவர் டி&கோ அக்கவுண்ட். அமௌண்ட் வந்து 30,000. நீங்க வந்து இதுல என்ன அமௌண்ட் குடுத்துருக்காங்களோ அத போட்டீங்கன்னா போதும். இந்த பேங்க் சார்ஜஸ் இதெல்லாம் நான் சொன்னேன்லயே, இத பத்தியெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்ல. என்ன அமௌண்ட் குடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட்ட நம்ம அத மட்டும் போட்டோம்னா போதும். அடுத்தது பாத்தீங்கன்னா, சோல்டு கூட்ஸ் டு எல் ஆன் கிரெடிட் ₹20,000. எல் அப்படிங்கிற பெர்சனுக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம் கிரெடிட்டுக்கு. அப்போ நம்மளோட பர்சனல் அக்கௌண்டோட ரூலு டெபிட் த ரிசீவர். கூட்ஸ் யாரு ரிசீவ் பண்றாங்கன்னா எல்&கோ. அப்ப எல்&கோ அக்கௌண்ட் டெட்டார். 2 சேல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்கம். இன்கம் வந்து கிரெடிட் பண்ணணும் நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி. 2 சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ ஒருத்தர் அக்கௌண்ட்ஸ் நோட்ல எப்படி எழுதணும்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து கடைசியா உங்களுக்கு சொல்றேன். அந்த ஃபார்மேட் இருக்கு. என்ன எந்த காலம்ல என்னென்ன எழுதணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, சோல்டு கூட்ஸ் டு எம் ஆன் கிரெடிட் ₹40,000. ஸோ எம்முக்கு அகைன் வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம் கிரெடிட்டுக்கு. அப்போ இங்கேயும் டெபிட் த ரிசீவர் எம் அக்கௌண்ட் டெட்டார். 2 சேல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்கம். 2 சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். அப்போ என்ட்ரி பார்த்தீங்கன்னா எம் அக்கௌண்ட் டெட்டார் 2 சேல்ஸ் அக்கௌண்ட். ஒரே நிமிஷம். இப்போ அடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா, மார்ச் 7 அன்னைக்கு ரிசீவ்ட் அ செக் ஃப்ரம் M in full settlement and deposited the same to the bank ₹39,000. ஸோ M கிட்ட இருந்து செக் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். இப்போ ஆல்ரெடி இங்கே எம்முக்கு நம்ம ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அப்பதான் நம்மளால டிஸ்கவுண்ட் வந்து ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். இப்போ இங்கே வந்து இந்த மாதிரி எம் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் ஃபுல் செட்டில்மெண்ட்டா, அதை வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணுறேன்னு கொடுக்குறாங்கன்னா, அப்போ ப்ரீவியஸாக இருக்கிற என்ட்ரியில் கண்டிப்பாக அந்த டிஸ்கவுண்ட்டுங்கிற ஒரு கான்செப்ட் வருதுன்னா கண்டிப்பாக முன்னாடி அந்த எந்த பர்சன் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுறோமோ அவர்கிட்ட நம்ம ஏதாவது டிரான்சாக்ஷன் வச்சிருப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எம்க்கு வந்து 40,000க்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம். 40,000க்கு சேல் பண்ணதில் அவர் மார்ச் 7 அன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிட்டாரு. எவ்வளோனா ஃபுல் அமௌண்ட்டை செட்டில் பண்ணியிருக்காரு 39,000. பட் ஆக்சுவலாக நம்ம அவருக்கு கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளோக்குன்னா 40,000. அப்போ இந்த இடத்துல 39,000 தான் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் இருக்கிற 1,000 என்னன்னா நம்மளுக்கு கேஷ் டிஸ்கவுண்ட். அப்போ இதை போடுறப்ப எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரிசீவ் பண்ணதுக்கு என்ட்ரி போடுங்க. ரிசீவ் பண்ணதுக்கு வந்து இங்க அமௌண்ட்டை வந்து அவங்க பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க. ஸோ அப்போ வந்து இங்க பேங்க்குக்கு தான் அந்த அமௌண்ட் போகும். நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல தான் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டெபிட் வாட் கம்ஸ்ன்னு அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நீங்க கேஷ் போடக்கூடாது, பேங்க்னு தான் போடணும். பேங்க் அக்கௌண்ட் டெட்டார். அடுத்தது யார் கிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம். ஸோ 2 எம் அக்கௌண்ட். இதுல ₹1,000 அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம தான் அலோவ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல அமௌண்ட்டை எம் கிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ணோம் 39,000. அதுக்கு ₹1,000 நம்ம தான் டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். அந்த டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். அப்போ அந்த எக்ஸ்பென்சஸை நம்ம வந்து டெபிட் பண்ணணும். டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் 1,000.
அதாவது நீங்க அமௌண்ட்டை பே பண்றீங்க ஒருத்தருக்கு அப்படின்னா அப்போ கிடைக்கிற டிஸ்கவுண்ட் உங்களுக்கு இன்கம், அது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. அதே ஒருத்தர்கிட்ட இருந்து அமௌண்ட்டை ரிசீவ் பண்றீங்க அப்படின்னா அப்ப நம்ம தான் டிஸ்கவுண்ட் அவங்களுக்கு கொடுப்போம். அப்போ இது வந்து டிஸ்கவுண்ட் அலவுடு. இது புரியலன்னா இன்னொரு விஷயம் சொல்றேன், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிசீவ் பண்றப்ப கிடைக்கிற டிஸ்கவுண்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். ரிசீவ்டு அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு இன்கம், கேஷ் நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப அந்த டைம் கொடுக்குற டிஸ்கவுண்ட் வந்து இட்ஸ் அன் எக்ஸ்பென்சஸ், டிஸ்கவுண்ட் அலவுடு. அதே மாதிரி பே பண்றப்ப கேஷ் வெளியே போகுது, அப்ப கிடைக்கிற டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு இன்கம். ஸோ அது ஆப்போசிட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே இங்க நம்ம ரிசீவ் பண்றோம் அப்படின்னா நம்ம கேஷா ரிசீவ் பண்ணாலும் சரி, செக்கா ரிசீவ் பண்ணாலும் சரி, இல்ல பில்ஸா ரிசீவ் பண்ணாலும் ஆக்சுவலா எவ்வளவு அமௌண்ட் ரிசீவ் பண்ணிருக்கோமோ அதை தான் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரா போடணும். எவ்வளவு நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம்னா 39,000, டிஸ்கவுண்ட் எவ்வளவுனா 1000 ருபீஸ். ஆக்சுவலா பே பண்ண வேண்டியது 40,000. அதுல 39,000 போச்சுன்னா பேலன்ஸ் வந்து 1000 ருபீஸ். நெக்ஸ்ட் டு அக்கௌண்ட் 40,000. அடுத்தது இந்த டிஸ்கவுண்ட் அலவுட் ரிசீவ்டு புரிஞ்சுதுங்களா? இதுல யாருக்காவது டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, இன்னொரு டைம் சொல்றேன். ஓகேங்க சார், தேங்க்யூ. நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ரிட்டர்ன் டு ஒய்என்கோ ₹4,000. ஸோ இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒய்என்கோ கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எப்போனா March 1 அன்னைக்கு ₹60,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ March 8 அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இவங்க வந்து சும்மா கூட்ஸ் ரிட்டர்ன் டு ஒய்என்கோன்னு கொடுத்தாலுமே நம்ம ஒய்என்கோக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இல்லை எனக்கு இது வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்னா சேல்ஸ் ரிட்டர்னா டவுட் ஆகுது அப்படின்னா பாருங்க உங்களோட கொஷின்ல உங்க கொடுத்துருக்க டிரான்சாக்ஷன்ல இங்க ஒய்என்கோன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ ஒய்என்கோ கிட்ட முன்னாடி ஏதாவது டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும். இங்க வந்து பர்ச்சேஸ் நடந்திருக்கு, நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸை ஒய்என்கோக்கு ரிட்டர்ன் பண்றோம். அப்போ இது வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ இந்த இடத்துல நம்ம ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னா அப்போ யார் ரிசீவ் பண்ணுவாங்க அந்த கூட்ஸ்னா ஒய்என்கோ ரிசீவ் பண்ணுவாங்க. தென் இந்த இடத்துல பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது இன்கம். ஏன்னா நான் 60,000க்கு வாங்கினேன், 60,000க்கு வாங்கிட்டு அதுல 4,000 ஒர்த்துள்ள கூட்ஸ் எனக்கு டேமேஜா இருக்கு, நான் திருப்பி வந்து ஒய்என்கோக்கு சென்ட் பண்ணிடுறேன். அப்போ இந்த 4,000 ருபீஸ் எனக்கு திரும்ப கிடைச்சிரும். அதனால நான் இன்கமா கன்சிடர் பண்றேன். இல்ல அப்படின்னாலும் பர்ச்சேஸ் நம்மளுக்கு டெபிட்ல வரும். அப்போ கண்டிப்பா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எப்பவுமே கிரெடிட்ல தான் வரும். ஸோ அப்போ என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒய்என்கோ அக்கௌண்ட் எட்டார் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், 4,000 ருபீஸ் கூட்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டோம், ஆனால் ஆல்ரெடி வந்து இங்கே ஒய்என்கோக்கு 58,000 ருபீஸ் நம்ம வந்து ஃபுல் செட்டில்மெண்ட்டாக பண்ணியிருக்கோம்ல, இது என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் அந்தளவுக்கு டெப்த்தாக இதை வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. அது வந்து 4,000 ருபீஸ் அந்த ஒய்என்கோ நம்மளுக்கு திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால அந்த ஃபுல் செட்டில்மெண்ட்லாம் நம்ம டிஸ்கவுண்ட்லாம் போட்டோம்ல அதெல்லாம் நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. இங்கே ரிட்டர்னுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ நீங்கள் அதை போட்டிங்கன்னா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா March 9 அன்னைக்கு எல் became insolvent and only 90%, 90 paise per rupee is received by cash in full final settlement. ஸோ இப்போ இங்கே எல்லுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் March 5 அன்னைக்கு. எவ்வளோக்குன்னா 20,000க்கு பண்ணியிருக்கோம். இப்போ அதில் வந்து அவர் இன்சால்வெண்ட் ஆயிடுறாரு அப்படின்னா அவர்னால கடன்லாம் எதுவுமே பே பண்ண முடியாமல் அவர் ஒரு கடனாளி ஆயிடுறாரு. அதை தான் நம்ம இன்சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நொடிஞ்சு போயிடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதை தான் நம்ம இன்சால்வெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அவர்கிட்ட இருந்து எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்றாங்கன்னா அவர் பே பண்ற மொத்த அமௌண்ட், அவர் நம்மளுக்கு பே பண்ண வேண்டிய மொத்த அமௌண்ட்ல இருந்து 90 பைஸ் மட்டும், ₹1 90 பைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ரிசீவ் பண்றோம். அப்போ மொத்தமா அவர் நம்மளுக்கு பே பண்ண வேண்டியது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,000 ருபீஸ். அப்போ அதுல 90 பைஸ் அப்படின்னா 90 பைஸ் அப்படிங்கிறது நீங்க ருபீஸுக்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 0.9 அப்படின்னு வரும். அப்போ 20,000 இன்டூ 0.9 போட்டோம்னா நம்ம ஆக்சுவலா அவர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்றது என்னன்னா 18,000 தான் ரிசீவ் பண்றோம். அவர் நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது 20,000. அப்ப பேலன்ஸ் இருக்கிற 2,000 என்னன்னா நம்மளுக்கு பேட் டெப்ஸ் அப்படின்னா வாரா கடன் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம கிரெடிட்டுக்கு சேல் பண்றோம் அப்படின்னா அப்படி சேல் பண்றப்போ எல்லா டைமும் அந்த பர்சன் வந்து நம்மளுக்கு அமௌண்ட்டை பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் அவங்க பே பண்ணாம கூட விடலாம். அப்படி பே பண்ணாம இருக்கிறத, அதாவது அவர் இனிமே பேயே பண்ண மாட்டாரு அப்படின்னு இருக்கிற ஒரு டெப்டை தான் நம்ம வந்து பேட் டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெப்ட் அப்படின்னா என்னன்னா கடன் தமிழ்ல. ஸோ இந்த பேட் டெப்ஸ் அப்படிங்கிறது என்ன, நம்மளுக்கு இனி வரவே வராது அப்படிங்கிறத தான் நம்ம பேட் டெப்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம எக்ஸ்பென்சஸா ட்ரீட் பண்ணுவோம். புரிஞ்சுதுங்களா இந்த பேட் டெப்ஸ்?
இந்த என்ட்ரி வந்து எல்லா சம்லையும் வராது. இந்த 9th March 9க்கு நான் கொடுத்துருக்கிற என்ட்ரி வந்து எல்லா சம்ஸ்லையும் வராது. ரொம்ப ரேரா 1 or 2 சம்ஸ்ல மட்டும்தான் வரும். ஓகே. அப்ப என்ட்ரி பார்த்தீங்கன்னா, நம்ம அவர்கிட்ட இருந்து கேஷ் ரிசீவ் பண்றோம். ஸோ கேஷ் அக்கவுண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ் உள்ள வருது. கேஷ் அக்கவுண்ட் டெட்டார், கிரெடிட் தி கிவர் எல் அக்கவுண்ட் டு எல் அக்கவுண்ட். இந்த பேட் டெப்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ நம்ம நாமினல் அக்கவுண்ட் ரூல் படி டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். அப்போ இங்கேயும் பேட் டெப்ட்ஸ் அக்கவுண்ட் டெட்டார். ஸோ கேஷ் அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா 90 பைஸ் தான் அவங்க வந்து நம்மளுக்கு பே பண்ணுறாங்க. ஸோ 20,000 ருபீஸ் அவர் பே பண்ண வேண்டிய டெப்ட்டில், அதாவது ₹1க்கு 90 பைஸ் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ 20,000 ருபீஸ்க்கு 90 பைஸ்ன்னு போட்டோம்னா 18,000 வரும். இது நீங்கள் 20,000 இன்டூ 19 போட்டிங்கன்னா அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். அவங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டோட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த 90 பைஸ் அப்படிங்கிறது நீங்கள் ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 0.9 அப்படின்னு வரும். ஏன்னா ₹1 வந்து 100 பைசா. அப்போ அதே மாதிரி 90 பைஸ் டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா 0.9 வரும். அப்போது கேஷ் அக்கௌண்ட் டேட்டா 20,000 இன்ட்டு 0.9 போட்டிங்கன்னா 18,000. இந்த பேட் டெப்ட்ஸ் அப்படிங்கிறது 20,000ல் அவங்க பே பண்ண 18,000 போக பேலன்ஸ் இருக்கிற 2,000 பேட் டெப்ட்ஸு. டு எல் அக்கௌண்ட்டில் அவர் ஆக்சுவலாக பே பண்ண வேண்டியது 20,000. இது வந்து உங்களுக்கு இந்த என்ட்ரி வந்து இன்சால்வெண்ட்னு கொடுத்துருந்தா தான் இந்த பேட் டெப்ட்ஸ்ங்கிறது வரும். அடுத்தது கூட்ஸ் ரிட்டர்ன்டு பை எம் ₹3,000. இப்போ இங்கே கூட்ஸ் வந்து எம் ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. இந்த 2க்கும் பைக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. கூட்ஸ் ரிட்டர்ன் டு ஒய் அண்ட் கம்பெனி அப்படின்னா நம்ம ஒய் அண்ட் கோக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். சார் பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார்னு வரும். நான் தான் டெபிட் போடாமல் விட்டுட்டேன். நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறப்ப அது டெபிட்னு போட்டு அப்லோட் பண்ணிடுறேன். ஆமாங்க சார். ஏன்னா பேட் டெப்ட்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பென்சஸாக தான் ட்ரீட் பண்ணுறோம். அதனால தான் இதை பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார்னு நம்ம போடுறோம். அடுத்தது இந்த இடத்துல கூட்ஸ் ரிட்டர்ன் டு ஒய் அண்ட் கோ அப்படின்னா அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோன்னு அர்த்தம். அதே கூட்ஸ் ரிட்டர்ன் பை அப்படின்னா எம் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறாரு. அப்போ அது சேல்ஸ் ரிட்டர்னு. இல்லை எனக்கு இந்த 2 பை கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் அப்போ இங்கே எம் வந்து கூட்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முன்னாடி வந்து எம்முக்கு என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு எம் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எம்முக்கு கூட்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம். அப்போ எம் வந்து அந்த கூட்ஸை ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் சேல்ஸ் ரிட்டர்ன். அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். ஏன் இதை எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்கிறேன்னா அவர் வந்து முன்னாடி நம்மக்கிட்ட 40,000 கூட்ஸ் வாங்கிட்டு போனார். வாங்கிட்டு போன கூட்ஸு திரும்ப அதில் 3,000 வர்த்தில் கூட்ஸு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. ஸோ ரிட்டர்ன் பண்ணுறதுனால இதை நம்ம எக்ஸ்பென்சஸாக ட்ரீட் பண்ணுறோம். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டா டூ, இங்கே யார் கொடுக்குறாங்க அந்த கூட்ஸ்னா எம் கொடுக்குறாரு. அதனால 2M அக்கௌண்ட்டு. ஸோ சேல்ஸ்க்கு ஆப்போசிட் தான் சேல்ஸ் ரிட்டர்ன் வரும். சேல்ஸ் வந்து எப்போவுமே கிரெடிட்டில் வரும். சேல்ஸ் ரிட்டர்ன் எப்போவுமே டெபிட்டில் வரும். இந்த சம் புரிஞ்சுதுங்களா? சார் ஓகேங்க சார். நான் சார்கிட்ட சொல்கிறேன். மெட்டீரியல்ஸ் வந்து சீனியர் குரூப்லேயும் சென்ட் பண்ண சொல்கிறேங்க சார் கண்டிப்பாக. இந்த சம்மில் யாருக்காவது டவுட் இருக்குங்களா? இதில் நம்ம 2-3 என்ட்ரி புதுசாக பார்த்துருக்கோம். ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகேங்க. நேற்று நான் ஒரு ப்ராக்டிஸ் சம் கொடுத்துருந்தேன். அந்த சம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்களா? அதில் யாருக்காவது டவுட் இருக்கா? சப்போஸ் அது ஒர்க் அவுட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த சம் தான், இந்த 6th சம் தான் நேற்று நான் அனுப்பிச்சிருந்தேன் உங்களுக்கு, குரூப்பில் அனுப்பிச்சிருந்தேன். அதுக்கான சொல்யூஷனும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப பேசிக்கான சம்மாக தான் இருந்துச்சு இது. இன்னைக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா ஆன்சர் பார்த்து அப்படியே போடாதீங்க. முடிஞ்ச அளவு அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஏன்னா நம்ம போடுற ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ப்ராவப் இருக்குது. நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சென்டம் வாங்குற அளவுக்கு நீங்கள் ட்ரெயின் ஆயிடுவீங்க. ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன டவுட் வருது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நாங்கள் காலேஜில் எடுக்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது, மேம் நீங்கள் எடுக்கிற புரியுது, வீட்டுக்கு போய் போட்டால் தான் எனக்கு இந்த இடத்துலலாம் டவுட் வருது அப்படிம்பாங்க. ஸோ அதனால் நீங்களும் உங்களுக்கு கிடைக்கிற டைமில் நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ அந்த சம்மோட இது வந்து அதோட சொல்யூஷனு. நான் சொல்யூஷனும் உங்களுக்கு ஈவினிங் ஷேர் பண்ணிட்டேன். அதில் ஏதாவது நேற்று கொடுத்த சம்ஸில் டவுட் இருந்ததுன்னா எனக்கு இப்போ சேட் பாக்ஸில் போடுங்க. நான் அந்த டிரான்சாக்ஷனும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லைன்னா நம்ம அடுத்த சம் மூவ் பண்ணலாங்களா? 7th சம்.
சார் ஒரே நிமிஷம், நான் உங்களுக்கு இருங்க அந்த ஆன்சர் ஷீட் வந்து நான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஒரே நிமிஷம் இருங்க, நான் அத பிரசன்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி எழுதணும்னு சொல்றேன். சார் நான் ஒரு அக்கவுண்ட் ஷீட் இமேஜ் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஷோ ஆகுதுங்களா? உங்க நோட் நீங்க வச்சிருக்க நோட் இந்த மாரி தான் இருக்கும். ஓகேங்க. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இருங்க என்னால இதுல பென்ல எழுத முடியுதான்னு பார்க்குறேன். இந்த காலம் இருக்குங்க இல்லையா? உங்களோட நோட்லயுமே பார்த்தீங்கன்னா, இந்த கார்னர்ல நம்ம நார்மலா நம்ம டேட் போடுறதுக்கு ஒரு காலம் நோட்ல குடுத்துருப்பாங்க மார்ஜின். இதுதான் வந்து டேட். நீங்க இந்த இடத்துல டேட் அப்படின்னு எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு காலம் குடுத்துருக்காங்கல்லங். ஒரே நிமிஷம். ஓகே. இப்ப இந்த டேட்டுக்கு அடுத்தது இங்க இருக்கிற இந்த காலம நம்ம பர்ட்டிகுலர்ஸ் காலம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க இந்த இடத்துல பர்ட்டிகுலர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். இந்த குட்டியா ஒரு காலம் குடுத்துருப்பாங்க. இப்ப இந்த காலம் உங்க நோட்ல இல்லனாலும், நீங்க இந்த இடத்துல பென்சில்ல ஸ்கேல் வச்சு டிரா பண்ணிக்கலாம். இதுதான் வந்து எல்எஃப் அப்படின்னு லெட்ஜர் ஃபோலியோ எல்எஃப் காலம். இந்த 2 அமௌண்ட் காலம் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் அமௌண்ட் காலம் டெபிட், செகண்ட் அமௌண்ட் காலம் பார்த்தீங்கன்னா கிரெடிட். சார் நான் எதுவும் இன்னும் பேப்பர்ல எழுதல. நான் வேணா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சம் பேப்பர்ல எழுதி நான் உங்களுக்கு வேணா குரூப்ல ஷேர் பண்றேங்க சார். நான் ஜஸ்ட் உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட்ல இப்போ டைப் பண்ணி நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணேன்லங்க இந்த ஒரு 3 டேஸா அந்த மாதிரி தான் வச்சிருக்கேன். நான் இன்னும் எதுவும் எழுதல. நான் எழுதி வேணா இன்னைக்கு ஒரு சம் உங்களுக்கு குரூப்ல வந்து ஷேர் பண்ணி விடுறேன் ஃபுல்லா. ஒரு சம் ஃபுல்லாவே நான் உங்களுக்கு எழுதி ஷேர் பண்ணி விடுறேன். ஓகேங்க சார். ஓகே. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். ஓகேங்க. அடுத்த சம் 7th சம். நீங்க இந்த ஜேர்னல்ல தரவானீங்கன்னா தான் நம்ம அடுத்தது லெட்ஜர் போக முடியும். ஏன்னா ஜேர்னல் வச்சு தான் லெட்ஜர் போடுவோம். ஸோ இன்னும் ஒரு 3 சம்ஸுக்கு பக்கம் நான் போட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்க இன்னைக்கு கிளாஸ் எண்டுக்குள்ள நான் முடிச்சிருவேன் ஜேர்னலு. உங்களுக்கு ஜேர்னல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்க என்கிட்ட வந்து இந்த கிளாஸ்ல கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா, நம்ம அடுத்த கிளாஸ் வந்து லெட்ஜர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஆக்சுவலா உங்களோட அடுத்த யூனிட் வந்து சப்சிடரி புக் குடுத்துருப்பாங்க ஜூனியர்ஸ்க்கு. சப்சிடரி புக்குக்கு வந்து நம்ம லெட்ஜர் முடிச்சுட்டு சப்சிடரி புக் பார்க்கலாம். ஏன்னா ஜேர்னலை பேஸ் பண்ணி தான் லெட்ஜர் போடுவோம். அதனால நான் சப்சிடரி புக் எடுத்தேன்னா உங்களுக்கு ஜேர்னல் கொஞ்சம் மறந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதனால நான் அடுத்தது லெட்ஜர் எடுத்துட்டு தென் வி ஹேவ் டு மூவ் ஆன் சப்சிடரி புக். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜேர்னலைஸ் தி ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன். ஃபர்ஸ்ட் 2015 April 2 started business with rupees 1 lakh. அடுத்தது paid into bank rupees 50,000. April 3 bought furniture for cash rupees 5,000. April 5 bought goods for rupees 30,000. April 6 sold goods for cash rupees 6,000. April 10 bought typewriter for rupees 18,000 from the Ramesh Limited on credit. April 13 sold goods to Ms. Anand and Sons for rupees 10,000 on credit. April 15 bought goods from Ms. Mahendra and Company for rupees 20,000 on credit.
April 18 paid rupees 2,400 for telephone connection. April 22 paid rupees 1,000 for advertisement. April 26 sold goods to Miss Lal and Company for rupees 8,000 for cash. April 30 paid salaries rupees 12,000. Again same date paid rent rupees 5,000. April 30 withdraw from bank rupees 8,000 for private use. April 30 bought one delivery van for rupees 3 lakh from the Delhi Motor Company. Payment to be made by monthly installment of rupees 20,000 each together with interest at 18%. First installment paid by check. ஸோ இப்போ இந்த சம் நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி மட்டும் நம்மளுக்கு 1 or 2 என்ட்ரிஸ் மட்டும் புதுசாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்டட் பிஸ்னஸ். அப்போ இது வந்து கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பிஸ்னஸில். ஸோ பிஸ்னஸில் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் உள்ள வருது. ஸோ அதனால் நம்மளோட ரியல் அக்கௌண்ட் ரூல் படி கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல லயபிலிட்டி. ஸோ கிரெடிட் ஆர் ஆல் லயபிலிட்டிஸ். அப்போ என்ட்ரி பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ நம்ம ப்ரீவியஸ் சம்ஸ்ல எல்லாம் ஆனந்த்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு இந்த மாதிரி முன்னாடி பர்சனோட பேருக்கு போட்டிருப்போம். அதாவது இங்கே ப்ரொப்ரைட்டர் பேர் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களோட கேபிட்டல்னு மென்ஷன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு போட்டு எழுதினாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது அதே சேம் டேட்ல பார்த்தீங்கன்னா பெய்ட் இன் டு பேங்க் 50,000 கொடுத்துருக்காங்க. பேங்க்ல நம்ம பே பண்ணுறோம். பேங்க்ல நம்ம பே பண்ணுறப்போ இங்கே யார் ரிசீவ் பண்ணுறாங்கன்னா பேங்கர் தான் ரிசீவ் பண்ணுறாங்க. இப்போ பர்சனல் அக்கௌண்ட் ரூல் படி டெபிட் த ரிசீவர். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார். பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்ணுறோம், நம்ம பேங்க்குக்கு பே பண்ணுறப்ப நம்ம கிட்ட இருந்து கேஷ் வெளியே போகுது. ஸோ அதனால ரியல் அக்கௌண்ட் ரூல் படி டு கேஷ் அக்கௌண்ட். அப்போ என்ட்ரி பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். அடுத்தது April 3 பாட் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். ஸோ ஃபர்னிச்சர் வந்து கேஷ்க்கு வாங்குறோம். அப்போ இந்த இடத்துல ஃபர்னிச்சர் வாங்குறோம் அப்படின்னா இந்த ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது நம்மளுக்கு அசட், கூட்ஸ்ன்னு கொடுத்துருந்தா தான் நீங்கள் பர்ச்சேஸ்ங்கிற டேர்ம் யூஸ் பண்ணணும். இங்கே அசட்டை வாங்குறோம் அப்படின்னா அந்த அசட்டோட பேரை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே டெபிட் வாட் கம்ஸ் இன், ஃபர்னிச்சர் நம்மளுக்கு உள்ள வருது. அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார். ஃபர்னிச்சர் வாங்குறப்ப நம்ம கையில் இருக்க கேஷ் வெளியே போகும். ஸோ இப்போ ரியல் அக்கௌண்ட் ரூல் படி கிரெடிட் வாட் கோஸ் அவுட் டு கேஷ் அக்கௌண்ட். என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். அமௌண்ட் வந்து 5,000. அடுத்தது April 5 அன்னைக்கு பாட் கூட்ஸ் ஃபார் rupees 30,000. ஸோ இந்த இடத்துல கிரெடிட்டா இருந்தால் கண்டிப்பாக நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லை கிரெடிட்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே அப்படி எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதனால இந்த இடத்துல நம்ம என்னவா அஸ்யூம் பண்ணிக்கிறோம்னா கேஷுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட எல்லா சம்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் மிஸ்டர் ஏ ஃபார் கிரெடிட். ஈவன் நேற்று நம்ம ஒரு சம்ல கூட டெட்டார் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணோம். அந்த சம்ல வந்து கிரெடிட்டுக்கு வாங்கணும் அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கிரெடிட் அப்படின்னா கண்டிப்பா கிரெடிட்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு பர்சனோட பேர் கொடுத்துருப்பாங்க. கேஷ் கொடுக்காம வெறும் ஒரு பர்சனோட நேம் கொடுத்துருந்தாங்கன்னா தான் அது கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஸோ இங்க வந்து இது என்ன டிரான்சாக்ஷன் நம்ம கன்சிடர் பண்றோம்னா கேஷ் டிரான்சாக்ஷனா கன்சிடர் பண்றோம். அப்போ இங்க பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார். பர்ச்சேஸ் பண்றப்போ நம்ம கிட்ட இருக்க கேஷ் வெளியே போகும். ஸோ ரியல் அக்கௌண்ட் ரூல் படி கிரெடிட் வாட் கோஸ் அவுட், கேஷ் வெளியே போகுது. ஸோ அதனால உங்களோட என்ட்ரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ் April 6 அன்னைக்கு. ஸோ April 6 கூட்ஸ் சேல் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கேஷ் உள்ள வரும். டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் உள்ள வருது. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார். சேல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்கம் டு சேல்ஸ் அக்கௌண்ட். என்ட்ரி பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். அடுத்தது April 10 பாட் டைப்ரைட்டர் ஃபார் rupees 18,000 ஃப்ரம் த ரமேஷ் லிமிடெட் ஆன் கிரெடிட். ஸோ டைப்ரைட்டர் வாங்கியிருக்கோம், ரமேஷ் லிமிடெட் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். இப்போ இந்த டைப்ரைட்டர் அப்படிங்கிறதும் ஒரு கம்பெனிக்கு அசெட் தான். ஏன்னா கூட்ஸா வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா கூட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்க வந்து இது கூட்ஸ் கிடையாது, இது வந்து நம்ம அசெட்டா தான் இதை கன்சிடர் பண்ணணும். ஏன் இது அசெட்னு நம்ம சொல்றோம்னா இப்போ ஒரு பொருளை வாங்கி அதோட பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு ரொம்ப வருஷத்துக்கு கிடைக்கும் அப்படின்னா அதை நம்ம அசெட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல டைப்ரைட்டர் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப வருஷத்துக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த டைப்ரைட்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு அசெட். இல்லை அப்படின்னாலும் கூட்ஸ் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம்
பண்ணோம், கூட்ஸை சேல் பண்ணோம் அப்படின்னு அவங்க கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கூட்ஸ் வாங்கினாலும் வித்தாலும் மட்டும்தான் நம்ம பர்ச்சேஸ் சேல்ஸ்ங்கிற டேர்ம் யூஸ் பண்ணணும். வேற என்ன பொருள் வாங்கினாலும் அந்த அந்த ஐட்டமோட அந்த பொருளோட நேம்ல தான் நீங்க மென்ஷன் பண்ணணும், அந்த அசட்டோட பேர் தான் மென்ஷன் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல வந்து டெபிட் வாட் கம்ஸ் நம்மளுக்கு டைப்ரைட்டர் உள்ள வருது. ஸோ டைப்ரைட்டர் அக்கௌண்ட் டெட்டார் இங்கே சொல்லிட்டாங்க, கிரெடிட்டுக்கு ரமேஷ் லிமிடெட் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. அப்ப டைப்ரைட்டர் நம்மளுக்கு யாரு கொடுக்குறாங்க, கிவர் யாரு அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட் ரூல் படி ரமேஷ் லிமிடெட். அப்ப என்ட்ரி பாத்தீங்கன்னா டைப்ரைட்டர் அக்கௌண்ட் டெட்டார் டு ரமேஷ் லிமிடெட் அக்கௌண்ட். அடுத்தது சோல்டு கூட்ஸ் டு ஆனந்த் அண்ட் சன்ஸ் ஃபார் ருபீஸ் 10,000 ஆன் கிரெடிட். ஸோ ஆனந்த் அண்ட் சன்ஸ்க்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம், கிரெடிட்டுக்கு சேல் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல கிரெடிட்டுக்கு சேல் பண்றோம்னா நம்மளோட பர்சனல் அக்கௌண்ட் ரூல் படி டெபிட் ரிசீவர். ரிசீவர் யாருன்னா ஆனந்த் அண்ட் சன்ஸ். அப்போ மிஸ் ஆனந்த் அண்ட் சன்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்கம். அப்போ நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி கிரெடிட் ஆல் இன்கம்ஸ். ஸோ அதனால டு சேல்ஸ் அக்கௌண்ட். என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஆனந்த் அண்ட் சன்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். Next, April 15, bought goods from Miss Mahindra and Company for rupees 20,000 on credit. So Mahindra and Company இருந்து goods வந்து வாங்குறோம், கிரெடிட்டுக்கு வாங்கியிருக்கோம். அப்போ பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னாலே பர்ச்சேஸ்ங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். இப்போ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு இங்க கிவர் யாரு அப்படின்னா மஹேந்திரா அண்ட் கம்பெனி. அப்போ என்ட்ரி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு மஹேந்திரா அண்ட் கம்பெனி அக்கௌண்ட். Next, April 18, paid rupees 2,400 for telephone connection. ஸோ டெலிஃபோன் கனெக்ஷனுக்காக நம்ம 2,400 rupees பே பண்ணியிருக்கோம். அப்போ இந்த டெலிஃபோன் கனெக்ஷனுக்காக நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். இந்த இடத்துல டெலிஃபோன் கனெக்ஷனா அந்த டெலிஃபோன் நம்ம ரொம்ப வருஷத்துக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அப்போ இது அசட் தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. டெலிஃபோன் வாங்கியிருந்தா தான் அது அசட். இங்கே டெலிஃபோன் வாங்கலை, டெலிஃபோன் கனெக்ஷனுக்கு நம்ம அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இது எக்ஸ்பென்சஸ். ஸோ இதை வந்து டெலிஃபோன் கனெக்ஷனு கொடுக்காம டெலிஃபோன் சார்ஜஸ், அந்த கனெக்ஷனுக்கான சார்ஜஸாக நம்ம பே பண்ணியிருக்கோம். அதனால டெலிஃபோன் சார்ஜஸ்ன்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ்ன்னு கூட போட்டுக்கலாம். ஸோ டெலிஃபோன் சார்ஜஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். அப்போ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் டெலிஃபோன் சார்ஜஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். அமௌண்ட் வந்து 2,400. இந்த நரேஷன் எழுதுறப்ப நீங்க எப்பவுமே பீயிங் டெலிஃபோன் சார்ஜஸ் பெய்டு, பீயிங் கூட்ஸ் பர்ச்சேஸ் அந்த மாதிரி எழுதினா போதும். நீங்க இதை தனியா மனப்பாடம் பண்ணுங்கிறது இல்லை, இங்க கொடுத்துருக்கிறதுல நீங்க அழகா கட் ஷார்ட் பண்ணி எழுதிக்கலாம். கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோமா, பீயிங் கூட்ஸ் பர்ச்சேஸ்டு. சேல் பண்ணிருக்குமா, பீயிங் கூட்ஸ் சோல்டு. அவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க அப்படியே எழுதினா போதும். ஆனா கண்டிப்பா நரேஷன் இருந்தாதான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா பெய்ட் rupees 1,000 ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸை பே பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார். ஒரு எக்ஸ்பென்சஸ் பே பண்றப்ப கேஷ் வெளியே போகும். ஸோ அதனால டு கேஷ் அக்கௌண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா சோல்டு கூட்ஸ் டு மிஸ் லாலன் கம்பெனி ஃபார் rupees 8,000 ஃபார் கேஷ். ஸோ லாலன் கம்பெனிக்கு நம்ம வந்து சேல் பண்ணுறோம். அப்போ அவங்களுக்கு அதுவும் கேஷ்ன்னு சொல்லிட்டாங்க, கேஷ்க்கு சேல் பண்ணியிருக்கோம். அப்போ சேல் பண்ணுறப்ப நம்மளுக்கு கேஷ் உள்ள வரும். நம்மளோட ரியல் அக்கௌண்ட் ரூல் படி டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ் உள்ள வருது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்கம். அப்போ இன்கம்மை கிரெடிட் பண்ணணும் டு சேல்ஸ் அக்கௌண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா April 30, ஸோ April 30 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பெய்டு சேலரிஸ், பெய்டு ரெண்ட்டு. ஸோ நான் இந்த ரெண்டையும் வந்து கம்பைன் என்ட்ரியாக கொடுத்துருக்கேன். ரெண்டுமே எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ அந்த ரெண்டு எக்ஸ்பென்சஸையும் சார் டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ்ன்னு போட்டால் அதை மிஸ்டேக்காலாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம டெலிஃபோன் கனெக்ஷனுக்கு அமௌண்ட்டை பே பண்ணியிருக்கோம். அப்போ அமௌண்ட் பே பண்ணுறதுனால அது எக்ஸ்பென்சஸ், அதனால அது டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் தான். அதெல்லாம் நீங்கள் போடுறப்ப அது மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிலாம் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க சார். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த சேலரியும் ரெண்ட்டும் வந்து நம்மளுக்கு இந்த ரெண்டுமே எக்ஸ்பென்சஸ். ஸோ நான் இந்த எக்ஸ்பென்சஸை கம்பைன் என்ட்ரியாக போட்டிருக்கேன். நான் எப்படி கம்பைன் என்ட்ரி எழுதணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு கம்பைன் என்ட்ரி எழுதுறது டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெண்டையுமே பிரித்து கூட எழுதிக்கலாம், அது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ யூஸ்வலாக இந்த சேலரிக்கும் ரெண்ட்டுக்கும் நம்ம தனித்தனியாக என்ட்ரி எழுதுனா என்ன பண்ணுவோம், பெய்டு சேலரி. ஸோ சேலரி பே பண்ணுறோன்னா இது எக்ஸ்பென்சஸ். அப்போ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறப்போ நீங்கள் சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு எக்ஸ்பென்சஸ் பே பண்ணுறப்ப கேஷ் வெளியே போகும். ஸோ அதனால டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதுவீங்க. அதே மாதிரி ரெண்ட்டுக்கு எழுதுறப்ப
ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட்னு எழுதுவீங்க. நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ரெண்டுமே எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ அதனால சேலரி அக்கௌண்ட்டையும் டெபிட் பண்ணிட்டு ரெண்ட் அக்கௌண்ட்டையும் டெபிட் பண்ணிட்டு காமனா டூ கேஷ் அக்கௌண்ட்னு போட்டேன். சேலரி அக்கௌண்ட்டுக்கு நேரா எவ்வளோ அமௌண்ட்டோ இங்க சேலரி வந்து 12,000 போடுங்க. ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு நேரா ரெண்ட் எவ்வளோ பே பண்ணுமோ அந்த அமௌண்ட்டை போட்டுருங்க. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி வர்ற அமௌண்ட்டை கேஷ் அக்கௌண்ட்ல போட்டுருங்க. ஓகேங்களா? கம்பைன் என்ட்ரி புரிஞ்சுதுங்களா? இன்னொரு டைம் சொல்லி தரட்டுங்களா? நீங்க கம்பைன் என்ட்ரியை போடணும்னு கம்பல்ஷன் கிடையாது. உங்களுக்கு புரியும் தெரியும் அப்படின்னா நீங்க போடலாம். இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க ரெண்டு என்ட்ரியும் தனித்தனியாவே போட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரிஞ்சுதுங்களா? கம்பைன் என்ட்ரி இல்ல நீங்க தனித்தனியாவே போட்டுக்கிறீங்களா? இது வந்து எல்லா விஷயத்துக்கும் எல்லா என்ட்ரியும் நம்ம இப்படி ஒரே டேட்ல வரனால எல்லாத்தையும் நம்ம கிளப் பண்ணக்கூடாது. இங்க 30th அன்னைக்கு ரெண்டு எக்ஸ்பென்சஸ் பே பண்ணியிருக்காங்க. அதனால நான் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணியிருக்கேன். இதே வந்து எனக்கு இந்த இடத்துல பெய்டு சேலரி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டுங்கிற ஒரு விஷயமே இல்லைன்னா நான் சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ்னு தனியாக தான் போடுவேன். இங்க ஒரே டேட்ல ரெண்டு விஷயங்கள் நடந்ததுனால போட்டிருக்கேன். நரேஷன் எழுதுறப்ப பீயிங் சேலரி அண்ட் ரெண்ட் பெய்டு அப்படின்னு எழுதுனீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் ₹8,000 ஃபார் பிரைவேட் யூஸ். பிரைவேட் யூஸ் அப்படின்னா இட்ஸ் கால்டு பர்சனல் பர்பஸ், பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸ்க்கு நம்ம கேஷை வித்ட்ரா பண்ணா அதுக்கு பேர் என்னன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரீகால் பண்ணி எனக்கு சேட் பாக்ஸ்ல போடுங்க. பர்சனல் யூஸ்க்காக கேஷ் வித்ட்ரா பண்ணா அதுக்கு பேர். வெரி குட்டுங்க சார். டிராயிங்ஸ். ஸோ அப்போ வந்து என்ட்ரி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு அசட்டா கன்சிடர் பண்றோம். ஏன்னா கேபிட்டல் அமௌண்ட்ல இருந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து சர்டைன் அமௌண்ட், அதாவது அந்த ₹8,000 நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகுது. அதனால பிசினஸ் வந்து அதை அசட்டா ட்ரீட் பண்ணிக்குது. எத்தனை வருஷம் கழிச்சு கொடுக்குறப்பவும் பிசினஸ் வந்து அந்த 8,000 போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை பே பண்ணா போதும். ஸோ அந்த 8,000 அது அதனால என்ன பண்ணிக்குதுன்னா டிராயிங்ஸ் அப்படிங்கிற அந்த அதுல போடுற 8,000 அசட்டா ட்ரீட் பண்ணுது. ஸோ அதனால டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றோம். தென் பேங்க்ல இருந்து தான் வித்ட்ரா பண்றோம். அதனால பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து தான் நம்மளுக்கு அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா bought one delivery van for rupees 3 lakh from the Delhi Motor Company. Payment to be made by monthly installment of rupees 20,000 each together with interest at 18%. First installment paid by check. என்ன விஷயம்னா ஒரு டெலிவரி வேன் 3 lakh rupeesக்கு டெல்லி மோட்டார் கிட்ட இருந்து வாங்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு விஷயத்த முடிப்போம். ஸோ டெலிவரி வேன் வாங்குறோம் அப்படின்னா டெலிவரி வேனுங்கிறது நம்மளுக்கு ஒரு அசெட். அப்போ டெபிட் ஆல் அசெட்ஸ். ஸோ டெலிவரி வேன் அக்கௌண்ட் டெட்டார் டூ நம்ம யார்கிட்ட இருந்து வாங்குறோம், ஏன்னா இங்கே கேஷுக்கு வாங்கல, இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல வாங்குறோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம கிரெடிட்டுக்கு தான் இங்கே வாங்கியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ அப்போ கிவர் யாருன்னா டெல்லி மோட்டார் கம்பெனி. டெல்லி மோட்டார் கம்பெனி தான். ஸோ அதனால டூ டெல்லி மோட்டார். நான் இந்த இடத்துல டெல்லி மோட்டார் போடாமல் விட்டுட்டேன். உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்குறப்ப நான் டெல்லி மோட்டார்னு போட்டு அனுப்பிச்சிடுறேன். டூ டெல்லி மோட்டார் கம்பெனி அக்கௌண்ட் 3 lakh. இப்போ டெலிவரி வேன் வாங்கினதுக்கு நம்ம போட்டாச்சு. அடுத்தது என்ன சொல்லிட்டாங்க, மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் 20,000 பிளஸ் 18% இன்ட்ரெஸ்ட். 20,000ஓட 18,000 இன்ட்ரெஸ்ட்டும் வந்து சேர்த்து பே பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை செக்கா பே பண்ணியிருக்கேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை பே பண்ணிட்டாங்க. ஸோ பே பண்றப்போ இங்க டெல்லி மோட்டார் வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெல்லி மோட்டார் அக்கௌண்ட் டெட்டார் டூ அவங்க செக்கா தான் பே பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு பேங்க்ல இருக்கிற அமௌண்ட் தான் வெளியே போகும். ஸோ டூ பேங்க் அக்கௌண்ட். சப்போஸ் இந்த டிரான்சாக்ஷன்ல உங்களுக்கு இந்த லாஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பெய்ட் பை செக் அப்படிங்கிற இந்த வார்த்தை கொடுக்கல அப்படின்னா நீங்க என்ட்ரி அந்த கடைசி என்ட்ரி இந்த என்ட்ரி போடவே தேவையில்லை. ஏன்னா இந்த 3 lakhக்கு மட்டும் போட்டீங்கன்னா போதும். ஆனா இவங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இங்க பே பண்ணன்னு கொடுத்ததுனால நீங்க அந்த அமௌண்ட்டை போடுறீங்க. ஸோ 20,000 டுகெதர் வித் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்னன்னா 20,000லயே அந்த 18% இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆயிருது. அதனால நம்ம தனியா இன்ட்ரெஸ்ட் வந்து போட தேவையில்லை. புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் மட்டும் தான் பே பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு மட்டும் என்ட்ரி போட்டீங்கன்னா போதும். இந்த மாதிரி என்ட்ரியும் ரொம்ப ரேர் கேசஸ்ல தான் வரும். எல்லா சம்ஸ்லையும் வராது. இந்த லாஸ்ட் என்ட்ரி புரிஞ்சுதுங்களா? இல்லை இன்னொரு டைம் டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க, இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
ஓகேங்க, அடுத்த சம் பார்க்கலாங்களா? 8th சம். ஓகேங்க சார், ஓகேங்க, தேங்க்யூ. ஸோ இப்போ 8th சம் பார்த்தீங்கன்னா, ஜேர்னலைஸ் தி ஃபாலோயிங். 2000 March 1, Ms. Ram Prasad Jaipur commenced business as bookseller rupees 3000. இது எதுக்காக ஒரு சில சம்ல புக் செல்லர் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு கொடுக்குறாங்கன்னா, இப்போ அந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டவலு, ஷர்ட்டு, ஷாரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து கூட்ஸாக இருக்கும். அதாவது அவங்க வந்து சாரீ பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு கொடுக்குறாங்கன்னா அவங்க பண்ணுறதே டெக்ஸ்டைல் பிஸ்னஸ். அப்போ சாரீ அப்படிங்கிறது தான் அவங்களோட கூட்ஸு. அதே மாதிரி இங்க புக் செல்லர்னு கொடுக்குறாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து பேப்பரு தென் வேற ஏதாவது புக்ஸ் எல்லாம் வாங்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் இவங்களுக்கு வந்து கூட்ஸ். இதே ஜென்ரலா இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் அவங்க புக் செல்லரா என்னென்னலாம் கொடுக்கல, ராம் பிரசாத் கமென்ஸ்டு பிசினஸ் மட்டும்தான் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுல ஒரு இடையில ஒரு என்ட்ரியில பாத்தீங்கன்னா பாத் ஸ்டேஷனரி அப்படின்லாம் கொடுக்குறாங்கன்னா அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ். அதே மாதிரி பேப்பர் வாங்குறாங்கன்னு கொடுத்தாலும் எக்ஸ்பென்சஸ். பட் இந்த இடத்துல புக் செல்லர்னு கொடுக்குறப்போ புக்ஸோ இந்த மாதிரி பேப்பர்ஸ் ஏதாவது வாங்கினாங்கன்னா அது அவங்களோட கூட்ஸா கன்சிடர் பண்ணணும். அதுக்காக தான் இது கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா March 3 அன்னைக்கு bought new furniture from the shop rupees 200. March 4 bought books rupees 1000 and paper rupees 500 in cash. March 5 sold books and paper for cash rupees 700. March 8 purchased books from Macmillan and Company Bombay rupees 1200. March 13 sold books to the university library in cash rupees 500. அடுத்தது paid wages rupees 5 and stationery rupees 10. Paid cash to Macmillan and Company rupees 1190. March 20 received rent for a portion of the shop sublet rupees 15. 22 sold books and stationery to KP Brothers rupees 200 and for cash rupees 200. 25 received cash from KP Brothers rupees 295 in full and final settlement. 31 paid rent rupees 45 and salary rupees 100. ஸோ இப்போ இந்த சம் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க பிஸ்னஸ்க்கு. ஸோ அதுக்கான என்ட்ரி கேபிட்டல் பிஸ்னஸ்க்கு கொண்டு வரப்போ கேஷ் உள்ள வரும். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். சார் அது அசெட்டு தான். நீங்கள் வந்து ஃபர்னிச்சர் பிஸ்னஸ்னு நான் இது வரைக்கும் சம் பார்க்கல. நான் எதுக்குன்னு ஏதாவது புக்ஸில் இந்த மாதிரி சம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். அந்த மாதிரி கொடுக்கலைங்க சார் இது வரைக்கும் சம்ஸ் எதுவுமே ஜேர்னலாக நான் பார்த்ததில்ல. நான் கிட்டத்தட்ட ஒரு 4 புக்ஸ் ரெஃபர் பண்ணேன். எந்த புக்லையுமே ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னு இது வரைக்கும் கொடுக்கல. நான் எதுக்குன்னு நீங்கள் இந்த டவுட் கேட்டிருக்கீங்க. நான் நெட்டில் கீழே அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்க. இப்போ வந்து கேபிட்டல் பிஸ்னஸ்க்கு கொண்டு வராங்க. ஸோ அப்போ கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ கேஷ் உள்ள வரும். டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ் உள்ள வருது. ஸோ அதனால கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் டு கேபிட்டல் அப்படிங்கிறது நம்மளுக்கு லைபிலிட்டி டு கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ இந்த இடத்துல எழுதுறப்ப நீங்கள் டூ கேபிட்டல் அக்கௌண்ட் எழுதலாம். இல்லைனா டு ராம் பிரசாத்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். டு ராம் பிரசாத் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்னு எழுதலாம். இதில் 2 மெத்தடில் நீங்கள் எப்படி எழுதினீங்கனாலும் கரெக்டு தான். மொத்தத்தில் அங்கே கேபிட்டல் அப்படிங்கிற வார்த்தை இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாட் நியூ ஃபர்னிச்சர் ஃபார் த ஷாப். ஸோ ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது நம்மளுக்கு அசெட்டு. அப்போது டெபிட் ஆல் அசெட்ஸ். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டார். ஃபர்னிச்சர் வாங்குறப்ப கேஷ் வெளியே போகும். ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட் கேஷ் வெளியே போகுது. அதனால டூ கேஷ் அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட் பாட் புக்ஸ் rupees 1000 அண்ட் பேப்பர் rupees 500. நான் சொன்னேன் இந்த இடத்துல இவங்க வந்து புக் பிஸ்னஸ் பண்ணுறாங்க.
அப்போ இந்த பேப்பரும் புக்ஸும் அவங்களுக்கு வந்து கூட்ஸ். ஸோ அதனால இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ புக்ஸ் 1000 ருபீஸ்க்கும் பேப்பர் 500 ருபீஸ்க்கும் வாங்கியிருக்காங்க. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1500. ஸோ இங்க வந்து இவங்க புக் பிஸ்னஸ் பண்றதுனால புக் செல்லரா இருக்கிறதுனால இந்த புக்ஸ் பேப்பர் வாங்கினதை நம்ம கூட்ஸா கன்சிடர் பண்ணிட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட்னு போடுறோம். அதே மாதிரி புக்ஸ் பேப்பரை அவங்க சேல் பண்றாங்கன்னா அதை சேல்ஸாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சோல்டு புக்ஸ் அண்ட் பேப்பர் ஃபார் கேஷ் ₹700. ஸோ இந்த இடத்துல புக்ஸு பேப்பரும் சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து சேல்ஸு. ஸோ சேல் பண்றப்போ கேஷ் நம்மளுக்கு உள்ள வருது. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் March 8 அன்னைக்கு பர்ச்சேஸ்டு புக்ஸ் ஃப்ரம் மேக்மில்லன் அண்ட் கம்பெனி பாம்பே ₹1200. ஸோ அவங்க கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா பர்ச்சேஸ்ங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார். இந்த இடத்துல கேஷ்னு ஒரு வார்த்தை கொடுக்கல, பட் இங்க ஒரு பர்சனோட நேம் ஒரு பேர் வருது அப்படின்னா இது கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இங்க யார் கிவர் அப்படின்னா மேக்மில்லன் அண்ட் கம்பெனி தான் கிவர். ஸோ டு மேக்மில்லன் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட். எப்பவுமே இங்க கொடுக்குறவங்க பர்சனலா இருக்கணும்னு கிடையாது, கம்பெனியா கூட இருக்கலாம். நம்ம தான் பர்சனல் அக்கௌண்ட்ல பார்த்தோம். பர்சனல் அக்கௌண்ட்ல வர்றவங்களாம் நேச்சுரல் பர்சனாகவும் இருக்கலாம், ஆர்டிஃபிஷியல் பர்சனாகவும் இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா March 13 சோல்டு புக்ஸ் டு த யூனிவர்சிட்டி லைப்ரரி இன் கேஷ் ₹500. ஸோ யூனிவர்சிட்டி லைப்ரரிக்கு நம்ம 500 ருபீஸ்க்கு புக்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து சேல்ஸ். ஸோ என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். இங்க வந்து யூனிவர்சிட்டி லைப்ரரிக்கு தானே சேல் பண்ணியிருக்கோம். அப்போ யூனிவர்சிட்டி லைப்ரரி அக்கௌண்ட் போடக்கூடாதுன்னா போடக்கூடாது, ஏன்னா இவங்க புக் செல்லரு. அப்போ இங்க இது வந்து சேல்ஸ் டிரான்சாக்ஷன் தான். ஸோ அதனால டு சேல்ஸ் அக்கௌண்ட்னு தான் போடணும். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட்னு தான் போடணும். யூனிவர்சிட்டி லைப்ரரிக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம். அதனால இவங்க வந்து ஒரு பிரைமரியான ஒரு விஷயம் கிடையாது. இந்த சேல்ஸ் அப்படிங்கறத நம்மளுக்கு ஒரு பிரைமரியான விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா பெய்டு வேஜஸ் ₹5 அண்ட் ஸ்டேஷனரி ₹10. ஸோ இந்த ரெண்டுமே வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் தான். இப்போ இதே ஒருத்தர் ஸ்டேஷனரி ஷாப் ரன் பண்றவரு ஸ்டேஷனரிஸ் வாங்குறாருன்னா அவருக்கு வந்து இந்த ஸ்டேஷனரி பர்ச்சேஸ் பண்றது கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்றதை நம்ம கன்சிடர் பண்ணணும். இங்க வந்து புக் செல்லருக்கு புக்ஸோ பேப்பரோ வாங்கினா தான் அது அவங்களுக்கு கூட்ஸுங்கிற ஒரு இதுல வரும். ஸ்டேஷனரி வாங்குறாரு அப்படின்னா அது ஜென்ரலா எக்ஸ்பென்சஸ்ல தான் வரும். ஸோ இந்த ரெண்டுமே எக்ஸ்பென்சஸ் தான். அப்போ நம்மளுக்கு டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். ஸோ வேஜஸ் அக்கௌண்ட் டெட்டார், அடுத்தது ஸ்டேஷனரி அக்கௌண்ட் டெட்டார். இந்த எக்ஸ்பென்சஸ் பே பண்றப்ப கேஷ் வெளியே போகும். ஸோ டு கேஷ் அக்கௌண்ட். வேஜஸ் எவ்வளோனா ₹5, ஸ்டேஷனரி ₹10, டோட்டலா கேஷ்ல வந்து ₹15. அடுத்தது பெய்டு கேஷ் டு மேக்மில்லன் அண்ட் கம்பெனி ₹1190. இதுக்கு முன்னாடி நம்ம மேக்மில்லன் கிட்ட இருந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 1200க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் 1190 பே பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ₹10 டிஃபரன்ஸ் வருது இல்லைங்களா, அது வந்து டிஸ்கவுண்ட். அப்போ இந்த இடத்துல பே பண்றப்போ கேஷ் பே பண்றோம்னா யார் ரிசீவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்மில்லன் அண்ட் கம்பெனி தான் ரிசீவ் பண்ணுவாங்க. பே பண்றப்ப கேஷ் வெளியே போகுது. ஸோ அதனால டு கேஷ் அக்கௌண்ட். இந்த இடத்துல நம்ம டிஸ்கவுண்ட் வந்து ரிசீவ் பண்றோம். ஸோ டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட். இந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது வந்து நீங்க ஒரு சில இப்போ நெட்லயும் நீங்க ஜேர்னல் என்ட்ரி சம்ஸ் பாக்குறீங்கன்னா எல்லா சம்லயும் அவங்க டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அலவுடுலாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் கிரெடிட்ல வெறும் டூ டிஸ்கவுண்ட்னு கொடுக்குறாங்கன்னா அப்ப என்னது நம்ம கிரெடிட்ல போடுறோம்னா அது இன்கம், அதனால அவங்க டூ டிஸ்கவுண்ட்னு போட்டிருப்பாங்க. இதே டெபிட்ல வந்து டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெட்டார்னு போட்டிருக்காங்கன்னா அந்த டெபிட்ல போடுற டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ அது டிஸ்கவுண்ட் அலவுடு அப்படி கூட இருக்கும். எல்லா இடத்துலையும் நம்ம இந்த மாதிரி புக்லையுமே இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் வெறும் டிஸ்கவுண்ட்னு கூட கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை பார்த்து இது புது ஐட்டம் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். கிரெடிட்ல கொடுத்துருந்தாங்கன்னா அது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, டெபிட்ல கொடுத்துருந்தாங்கன்னா அது டிஸ்கவுண்ட் அலவுடு. டெபிட்ல இருந்தால் அது எக்ஸ்பென்சஸ், கிரெடிட்ல இருந்தால் இன்கம். இங்க வந்து நம்ம பே பண்றோம் மேக்மில்லனுக்கு. பே பண்றப்ப 1190 பே பண்றோம். ஆக்சுவலா நம்ம பே பண்ண வேண்டியது 1200. அப்ப பேலன்ஸ் இருக்கிற ₹10 நம்மளுக்கு என்னன்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட். ஸோ டூ டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் ₹10. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு ரெண்ட் ஃபார் அ போர்ஷன் ஆஃப் த ஷாப் சப்லெட். ஸோ சப்லெட் அப்படின்னா என்னன்னா ஆல்ரெடி நான் ஒரு கடையை வந்து வாடகைக்கு எடுத்திருப்பேன். இப்போ என்னோட கடையில் நான் யூஸ் பண்ண போர்ஷன் போக பேலன்ஸ் இருக்கிற போர்ஷனை நான் இன்னொரு பர்சனுக்கு, அதாவது செகண்டாக இன்னொரு பர்சனுக்கு வாடகைக்கு விட்டுருந்தேன்னா அதுக்கு பேர் தான் சப்லெட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. சப்லெட் அப்படின்னா நானே வாடகைக்கு இருப்பேன், அந்த கடையில் ரெண்ட்டுக்கு இருப்பேன்.
அந்த ஷாப்ல நான் யூஸ் பண்ணது போக எக்ஸஸா போர்ஷன் இருக்குன்னா அதை இன்னொருத்தருக்கு நான் வாடகைக்கு கொடுத்துருப்பேன். அதுக்கு பேர் தான் சப்லெட். ஸோ அந்த சப்லெட் அப்படிங்கிறது என்னன்னா இந்த இடத்துல இன்கம். ஏன்னா அந்த சப்லெட்ல இருந்து அவர் இன்கம் வந்து ரிசீவ் பண்றாரு, ரெண்ட் வந்து ரிசீவ் பண்றாரு, அதனால இன்கம். அப்ப என்ட்ரி போடுறப்போ கேஷ் நம்மளுக்கு உள்ள வரும், ரெண்ட் ரிசீவ் பண்றப்ப. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு இங்க ரெண்ட் அக்கௌண்ட் தான் போகணும். இந்த சப்லெட்டுங்கிறது உங்களுக்கு ஜஸ்ட் இன்கம்க்கு அவங்க இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனா ரெண்டா தான் நம்ம ரிசீவ் பண்றோம். அப்ப நீங்க இங்கே போடுறப்ப டு ரெண்ட் அக்கௌண்ட் தான் போடணும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ரெண்ட் அக்கௌண்ட். அமௌண்ட் எவ்வளோனா 15 rupees. இது எதுக்காக இந்த வார்த்தையெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுப்பாங்க. பட் நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம கிளியரா போட்டுருவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 22 அன்னைக்கு சோல்டு புக்ஸ் அண்ட் ஸ்டேஷனரி டு கேபி பிரதர்ஸ் ₹200 அண்ட் ஃபார் கேஷ் ₹200 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கேபி பிரதர்ஸ்க்கே வந்து சேல் பண்ணியிருக்காங்க, கேஷுக்கும் சேல் பண்ணியிருக்காங்க, கிரெடிட்டுக்கும் சேல் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபர்ஸ்ட் கொடுத்து சோல்டு கூட்ஸ் புக்ஸ் அண்ட் ஸ்டேஷனரி டு கேபி பிரதர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா கிரெடிட்டுக்கு சேல் பண்ணியிருக்காங்க. அடுத்த வார்த்தை என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா அண்ட் ஃபார் கேஷ் ₹200ன்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த இடத்துல 200 இந்த வார்த்தை இல்லாம ஃபார் கேஷ்ன்னு கொடுத்து இந்த ₹200 கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா இது கேஷ் டிரான்சாக்ஷன் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா இந்த இடத்துல வந்து அவங்க இங்க அதுக்கப்புறம் அண்ட் ஃபார் கேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னா கிரெடிட்டுக்கும் சேல் பண்ணியிருக்காங்க பிளஸ் கேஷ்க்கும் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம எப்படி என்ட்ரி போடணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம கேஷ்க்கு சேல் பண்ண என்ன என்ட்ரி போடுவோம், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட்னு போடுவோம். அதே கிரெடிட்டுக்கு சேல் பண்றோம் அப்படின்னா இங்க யார் ரிசீவர்னா கேபி பிரதர்ஸ். அப்போ நீங்க என்ட்ரி எழுதுறப்போ கேபி பிரதர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட்னு போடுவீங்க. இங்க சேல்ஸுங்கிறது தான் நம்மளுக்கு எப்பவுமே கிரெடிட் வரும். நான் இந்த ரெண்டையும் சேர்ந்து கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் கேபி பிரதர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நான் போட்டேன். இதுல வந்து கேஷ் அக்கௌண்ட் வந்து கேபி பிரதர்ஸ் அக்கௌண்ட்ல 200. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்ல ஆக்சுவலாக கொஷினில் நான் இங்கே 300ன்னு போட்டிருக்கணும், 200ன்னு போட்டேன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு கொடுத்துட்றேன். ஸோ கேபி பிரதர்ஸ்க்கு வந்து நம்ம கிரெடிட்டுக்கு சேல் பண்ணது எவ்வளோனா ₹300. அப்போ சேல்ஸில் இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணோம்னா டோட்டலாக வர ₹500. இந்த சேல்ஸ்க்கு எப்படி கம்பைன் என்ட்ரி போடணும்னு புரிஞ்சுதுங்களா? இது வந்து இந்த மாதிரி கிரெடிட் சேல்ஸ் ப்ளஸ் கேஷ் சேல்ஸ் ரெண்டுமே ஒரே டிரான்சாக்ஷனில் வர்றது ரொம்ப ரேரான கேசஸில் தான் இந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 25th அன்னைக்கு ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் கேபி பிரதர்ஸ் ₹295 இன் ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட். ஆக்சுவலாக இங்கே தான் நான் உங்களுக்கு 300ன்னு கொடுத்துருக்கணும், நான் மாற்றிக்கிற கொஷினை. ஸோ ₹295 வந்து ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட்டாக கேபி பிரதர்ஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். இப்போ கேபி பிரதர்ஸ்க்கு ஆல்ரெடி நம்ம ₹300 சேல் பண்ணோம், சாரி கிரெடிட் சேல்ஸ் பண்ணோம். இப்போ அதில் ₹295 தான் நம்ம ரிசீவ் பண்ணுறோம் ஃபைனல் செட்டில்மெண்ட்டாக. அப்போ பேலன்ஸ் இருக்கிற ₹5 என்னன்னா டிஸ்கவுண்ட் அலவுடு. அப்போ என்ட்ரி பார்த்தீங்கன்னா கேஷ் நம்மளுக்கு உள்ள வருது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டிஸ்கவுண்ட் வந்து இந்த இடத்துல நம்ம அலோவ் பண்ணுறோம். டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்டும் டெட்டார் டு யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கேபி பிரதர்ஸ் டு கேபி பிரதர்ஸ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் டெட்டாரில் நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோன்னா 295. டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்டில் டிஸ்கவுண்ட் ₹5 300 மைனஸ் 295 போட்டிங்கன்னா ₹5 வரும். கேபி பிரதர்ஸ் அக்கௌண்ட்டில் அவருக்கு ஆக்சுவலாக கிரெடிட் சேல்ஸ் பண்ணது ₹300. அடுத்தது லாஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா பெய்டு ரெண்ட் ₹45 அண்ட் சேலரி ₹100. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கம்பைன் என்ட்ரியை போட்டிருப்பேன். ஸோ ரெண்ட்டும் சேலரியும் நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால அந்த ரெண்டையும் டெபிட் பண்ணிட்டு ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் சேலரி அக்கௌண்ட் டெட்டார். ரெண்ட் அக்கௌண்ட்ல ரெண்ட் எவ்வளோனா ₹45, சேலரி அக்கௌண்ட் டெட்டார்ல சேலரி வந்து ₹100, டு கேஷ் அக்கௌண்ட்ல ₹145. இந்த சம் புரிஞ்சுதுங்களா? ஓகேங்க. இன்னும் ஒரு 2 சம் மட்டும் இருக்கு. அந்த 2 சம் பார்த்துட்டு நம்மளுக்கு டைம் இருந்ததுன்னா இன்னைக்கு லெட்ஜர் வந்து நான் வாட் இஸ் வாட்ன்னு மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
ஏன்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு சம்மில் கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் த என்ட்ரிஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த என்ட்ரிஸ் தான் ரிப்பீட் ஆகுது. இந்த அடுத்து பார்க்க போகிற 9th அண்ட் 10th சம்மில் வந்து ஒரு சில சின்ன சின்ன டிரான்சாக்ஷன் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு அதுக்கப்புறம் டைம் இருந்ததுன்னா லெஜரோட பேசிக்ஸ் மட்டும் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் 9th சம் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் is a sole trader dealing in textiles. From the following transactions, past journal entries for the month of March 2018. March 1 commenced business with cash rupees 90,000 with goods rupees 60,000. March 2 purchased 20 ready-made shirts from X company on credit rupees 10,000. March 3 cash deposited into bank through cash deposit machine rupees 30,000. March 4 cash deposited into bank March 4 purchased 10 ready-made sarees from YN company by cash rupees 6,000. March 5 paid XN company through NEFT. March 6 sold 5 sarees to AN company on credit rupees 4,000. March 7 AN co deposited the amount due in cash deposit machine. March 8 purchased 20 saree from ZN company and paid through debit card rupees 12,000. March 9 stationery purchased for and paid through net banking rupees 6,000. March 10 bank charges levied rupees 200. ஸோ இதுல என்ன விஷயங்கள் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு நீங்க மற்ற சம்ஸ்க்கும் இதுக்கும் பார்க்கறதுக்கு? ஜஸ்ட் சாட் பாக்ஸ்ல போடுங்களேன். என்ன விஷயங்கள் இங்க கொடுத்துருக்கிறதுல நிறைய விஷயங்கள் புதுசா இருக்கு. நீங்க பாக்குறது என்னென்ன விஷயங்கள் இதுல டிஃப்ரெண்டா இருக்கு இந்த சம்ஸ்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? எஸ் பேங்க் வெரி குட்டுங்க சார். பேங்க் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னா நெஃப்டாக பே பண்ணுறோம், தென் டெபாசிட் மிஷினில் டெபாசிட் பண்ணிட்டாங்க, டெபிட் கார்டை வச்சு பே பண்ணுறாங்க, எஸ் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம நார்மலாக இது வரைக்கும் போட்ட அதே மாதிரி தான். எந்த இடத்துல கேஷ் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல பேங்க் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இந்த சம்மில் கிளாரிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, commenced business with cash rupees 90,000 with goods rupees 60,000. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேஷாவும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, கூட்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இங்கே கூட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதை நம்ம பர்ச்சேஸ்ன்னு சொல்லக்கூடாது. பாட் கூட்ஸ் இல்லை பர்ச்சேஸ்டு கூட்ஸ்ன்னு கொடுத்தாதான் நம்ம பர்ச்சேஸாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி commenced business with cash with goodsன்னு கொடுத்தாங்கன்னா இந்த கூட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்து இங்கே கொடுத்துருக்கிற கூட்ஸ் என்னன்னா நம்மளுக்கு ஸ்டாக் அப்படின்னு அர்த்தம். இதே இந்த இடத்துல கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் 90,000 அண்ட் பாட் கூட்ஸ் ஃபார் ருபீஸ் 60,000 கொடுக்குறாங்கன்னா நீங்க அதை பர்ச்சேஸாக எடுத்துக்கணும். அந்த பாட் ஆர் பர்ச்சேஸ் அப்படிங்கிற அந்த வேர்டு அந்த இடத்துல இருந்தால் தான் அது பர்ச்சேஸ். இந்த மாதிரி வித் கூட்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க, அதுவும் இந்த கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு பக்கத்துலேயே அதே டேட்லேயே கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து ஸ்டாக். இந்த கூட்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கிறது நம்மளுக்கு ஸ்டாக். ஸோ அப்போ இந்த இடத்துல பிஸ்னஸில் என்னன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், எனக்கு கேஷ் ஒரு 90,000 வருது, தென் ஸ்டாக்கா எனக்கு ஒரு 60,000 கிடைக்குது. இந்த இடத்துல இருக்கிற கூட்ஸ் நம்ம ஸ்டாக்னு தான் சொல்லணும், இதை நம்ம பர்ச்சேஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஸோ இந்த ஸ்டாக் அப்படிங்கிறது பிஸ்னஸ் வந்து அசெட். ஏன் அசெட்டுங்கிறோன்னா என்கிட்ட விற்காம ஸ்டாக் என்கிட்ட இருக்கு, அப்போ அதை விற்கிறப்போ எனக்கு கேஷ் கிடைக்கும். ஸோ அதனால இந்த ஸ்டாக்கை நம்ம அசெட்டாக தான் சொல்லுவோம். அப்போ டெபிட் வாட் கம்ஸ்னா எனக்கு கேஷும் கிடைக்குது, ஸ்டாக்கும் உள்ள வருது. ஸோ அதனால கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் 90,000, ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டார் 60,000, தென் டூ வள்ளுவர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 1,50,000. ஸோ இங்கே வந்து மேம் கேஷ் வந்து 90,000 தானே கொண்டு வராரு, அப்போ 90,000 தான் போடணும் அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த ஸ்டாக்கையும் சேர்த்தி தான் இந்த ஸ்டார்டிங்ல இனிஷியலா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்போ அவர் வந்து பிஸ்னஸ்க்கான கேபிட்டல் அமௌண்ட்டை எப்படி வேணாலும் பே பண்ணலாம். கேஷாக பே பண்ணலாம், கேஷாகவும் கொண்டு வரலாம், இந்த மாதிரி ஸ்டாக்காக கொண்டு வரலாம், இல்லை ஏதாவது லேண்டாக கொண்டு வரலாம், மிஷினரியாக கொண்டு வரலாம், இந்த மாதிரி என்ன வேலை வேணாலும் கொண்டு வரலாம். அப்போ என்னென்ன வேஸில் கொண்டு வர்றாங்களோ அது எல்லாத்தையுமே டெபிட் பண்ணிட்டு அந்த டெபிட்ல போட்டிருக்க அமௌண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா வர்றது தான் உங்களுக்கு கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ இங்கே கேபிட்டலில் வந்து 1,50,000 வரும். புரிஞ்சுங்களா இது? சார் கம்பைனாக தான் போடணும், செப்பரேட்டாக போடக்கூடாது. கேபிட்டல் வந்து இந்த மாதிரி வேரியஸ் வேஸில் கொண்டு வர்றப்போ இதை நம்ம கம்பைனாக தான் போடணும், இந்த ரெண்டையும் நம்ம செப்பரேட்டாக போடக்கூடாது.
ஓகேங்க. அடுத்தது இப்போ மார்ச் 2 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ்டு 20 ரெடிமேட் ஷர்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸ் அண்ட் கம்பெனி ஆன் கிரெடிட் ₹10,000. ஸோ இங்க வள்ளுவர் பண்ற பிசினஸ் என்னன்னா டெக்ஸ்டைல் பிசினஸ். இப்போ அதுக்கு அவர் ரெடிமேட் ஷர்ட் வாங்குறாரு அப்படின்னா, இந்த ரெடிமேட் ஷர்ட் அப்படிங்கிறது அவரோட பிசினஸ்க்கு கூட்ஸ். அப்போ இது வந்து என்னன்னா பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டேட்டா இங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட்டுக்கு தான் வந்து அவர் பர்ச்சேஸ் பண்றதா சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து இங்க யாரு கிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் கம்பெனி தான் வந்து கிவர். ஸோ கிரெடிட் த கிவர் டு எக்ஸ் கம்பெனி அக்கௌண்ட். எவ்வளோனா 20 ரெடிமேட் ஷர்ட்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, ₹10,000 சொல்லிட்டாங்க. அப்போ அமௌண்ட் 10,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கேஷ் டெபாசிட் இன்டு பேங்க் த்ரூ கேஷ் டெபாசிட் மிஷின் ₹30,000. ஸோ கேஷ் வந்து டெபாசிட் பண்றோம். கேஷ் டெபாசிட் பண்றோம் அப்படின்னாலே இங்க யாரு வந்து ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க் தான் ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ டெபிட் த ரிசீவர் பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் நம்ம கையில இருக்கிற கேஷ் வெளியே போகும் டு கேஷ் அக்கௌண்ட். அது கேஷ் டெபாசிட் மெஷின்ல நம்ம டெபாசிட் பண்ணாலும் சரி, இல்ல டைரக்டா பேங்க்குக்கு போய் டெபாசிட் பண்ணாலும் சரி, கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா பேங்க்ல நம்ம கேஷை டெபாசிட் பண்றோம். அப்ப அந்த இடத்துல நம்ம கேஷ் மிஷினை யூஸ் பண்ணி டெபாசிட் பண்ணாலும் அங்க யாரு தான் ரிசீவ் பண்ணுவாங்கன்னா பேங்கர் தான் ரிசீவ் பண்ணுவாங்க. இப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அமௌண்ட் வந்து 30,000. அடுத்தது பர்ச்சேஸ்டு 10 ரெடிமேடு சாரீஸ் ஃப்ரம் ஒயன் கம்பெனி பை கேஷ். ஸோ இங்க வந்து ரெடிமேடு சாரி வந்து பர்ச்சேஸ் பண்றோம். அப்போ இங்க வந்து டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா கேஷுக்கு தான் பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ நம்ம கிட்ட இருந்து கேஷ் வெளியே போகும். ஸோ அதனால டூ கேஷ் அக்கௌண்ட் அமௌண்ட் எவ்வளோனா 6,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்ச் 5 அன்னைக்கு பெய்டு எக்ஸன் கம்பெனி த்ரூ நெஃப்ட். ஸோ நம்ம எக்ஸன் கம்பெனி கிட்ட இருந்து மார்ச் 2 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ₹10,000. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டே கொடுக்கல. மார்ச் 5 அன்னைக்கு நடந்த டிரான்சாக்ஷனுக்கு அமௌண்ட்டே கொடுக்கல. நான் டைப் பண்ணாம இல்ல, புக்லயே அமௌண்ட் கொடுக்கல. அப்ப இதுக்கு என்ன இம்ப்ளைடு இந்த இடத்துல அப்படின்னா, இந்த எக்ஸன் கம்பெனி கிட்ட நம்ம கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ₹10,000. அந்த ₹10,000 நம்ம பே பண்றோம் அப்படிங்கிறது இம்ப்ளைடு. அப்போ இங்க பே பண்றப்ப பாத்தீங்கன்னா நெஃப்ட் மூலியமா பே பண்ணிருக்கோம். இப்ப பே பண்றோம் அப்படின்னாலே இங்க யார் ரிசீவ் பண்ணுவாங்கன்னா எக்ஸன் கம்பெனி தான் ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ டெபிட் த ரிசீவர் எக்ஸன் கம்பெனி அக்கௌண்ட் டேட்டார் டு நெஃப்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அதாவது பேங்க் டிரான்ஸ்ஃபர் தான் நம்ம பண்றோம். அப்ப பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னா நம்ம கிட்ட பேங்க்ல இருக்கிற அமௌண்ட் தான் வந்து வெளியே போகும். ஸோ அதனால டூ பேங்க் அக்கௌண்ட் அமௌண்ட் வந்து 10,000. சப்போஸ் இங்க அமௌண்ட் இல்லாதனால இங்க முன்னாடி என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை நான் சொன்னேன். சப்போஸ் இங்க அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா என்ன அமௌண்ட்டை பே பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை தான் நீங்க இந்த இடத்துல எழுதணும். இந்த என்ட்ரி புரிஞ்சுதுங்களா? இந்த என்ட்ரி புரிஞ்சுதுங்களா? யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகேங்க. ஸோ சம்டைம்ஸ் நெஃப்ட்டு இல்ல ஆர்டிஜிஎஸ் குடுப்பாங்க. இல்லன்னா ஸ்விஃப்ட் அப்படின்னு குடுப்பாங்க. இதெல்லாம் என்னன்னா, பேங்க்ல நம்ம அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மெத்தட்ஸ். இப்பல்லாம் நம்ம நார்மலா வந்து ஜிபே தான் பண்றோம். நீங்க ரொம்ப ஹை அமௌண்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா, அ அதாவது இப்ப 10 லேக்ஸ் 15 லேக்ஸ் தான் பண்றோம்னா, அதெல்லாம் நம்ம பேங்க் டிரான்சாக்ஷன்லயோ, பேங்க் ட்ரான்ஸ்ஃபரோ இல்ல ஜிபேயோ பண்ண முடியாது. பேங்க்குக்கு போய் இந்த மாரி நெஃப்ட் பண்ணணும், ஆர்டிஜிஎஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அதுக்கு ஒரு ஃபார்ம் குடுப்பாங்க. அந்த ஃபார்ம அதாவது டெபாசிட் ஸ்லிப் மாரி இதுக்கான தனியா ஸ்லிப் இருக்கும். அத எழுதி குடுத்து தான் பண்ணுவாங்க. முன்னாடி இந்த ஜிபே இல்லாத காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நெஃப்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணுவாங்க. அந்த நெஃப்ட் அப்டின்னா அடுத்தது சோல்டு 5 சாரீஸ் டூ ஏஎன் கம்பெனி ஆன் கிரெடிட். ஸோ கிரெடிட்டுக்கு வந்து ஏஎன் கம்பெனிக்கு சேல் பண்றோம். அப்ப இங்க சேல் பண்றப்ப யார் ரிசீவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏஎன் கம்பெனி தான் ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ டெபிட் த ரிசீவர் ஏஎன் கம்பெனி அக்கவுண்ட் டெட்டார் டூ சேல்ஸ் அப்படிங்கிறது சார் யுபிஐல இருக்கும். பட் எல்லாமே என்னன்னா, இப்போ இந்த ஆன்லைன் சைபர் கிரைம் ஃப்ராடெல்லாம் நடக்கிறதுனால, ஒரு லிமிட் வச்சிருக்காங்க சார். அந்த லிமிட்ல தான். நம்ம யுபிஐ தென் இந்த பேடிஎம், ஃபோன்பே, ஜிபேலாம் யூஸ் பண்றப்ப நம்மளுக்கு அங்க டிரான்சாக்ஷன் என்னங்கிறது வராது. இதே முன்னாடி வந்து நான் பேங்க் ஆஃப் பரோடாவோட மொபைல் பேங்கிங்லாம் யூஸ் பண்றப்போ, அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றப்போ, இப்ப நான் யாருக்காவது அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்னா, அங்க எனக்கு கீழ வந்து கேட்கும். நெஃப்ட்டா, ஆர்டிஜிஎஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குங்க சார். இப்பல்லாம் வந்து முன்னாடியெல்லாம் வந்து இந்த இந்த விஷயங்கள் அதாவது யுபிஐ, ஜிபே இதெல்லாம் இல்லாத டைம் ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா, அப்ப வந்து இந்த நெஃப்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க சார். பேங்க்குக்கு போய் நம்ம வந்து அமௌண்ட்ட ஃபில் பண்ணி குடுக்கணும். பிளஸ் இப்ப நம்ம ஃப்ரீயா ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஒரு சர்டைன் லிமிட் வரைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல. ஆனா பேங்க்ல வந்து அதுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம வித் அந்த சார்ஜஸோட தான் அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும்.
சார் யூபிஐல இருக்கு, அதான் எல்லாத்துலயுமே இருக்கு. பட் ஒரு லிமிட் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க சார். ஒவ்வொரு பேங்க்கும் ஒரு மாதிரி லிமிட் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு அது சப்போஸ் சார் கரண்ட் ரெண்ட்ல எல்லாம் கொஷின் இருக்காதுங்க சார். ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுப்பாங்க அவ்வளவுதான். கரண்ட் ரெண்டை பேஸ் பண்ணியெல்லாம் கொஷின்ஸ் இருக்காதுங்க சார். கரண்ட் ரெண்டை பேஸ் பண்ண யூபிஐ பேஸ் பண்ணியெல்லாம் இருக்காது. அப்படி யூபிஐ அப்படின்னு கொடுக்குறாங்கனாலும் உங்களுக்கு இந்த இடத்துல பேங்க் அக்கௌண்ட்னு தான் வரும். ஏன்னா யூபிஐல நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்கனால அது பேங்க்ல இருந்து தானே உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதனால 2 பேங்க் அக்கௌண்ட் தான் போடுவீங்க. நீங்க டிரான்சாக்ஷனை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இப்போ வந்து யூபிஐ நெஃப்ட் இப்படி கொடுக்குறாங்கன்னா, ஓகே இதை பண்றப்ப நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து தானே அமௌண்ட் ரெடியூஸ் ஆகும். அப்போ வந்து பேங்க்ல இருக்கிற அமௌண்ட் தான் நம்மளுக்கு வந்து குறையும். ஸோ 2 பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்க அந்த டிரான்சாக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியா போட்டுக்கலாம். நீங்க ப்ராக்டிஸ் பண்ண இந்த மாதிரி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அந்த மாதிரி ரொம்ப டெப்த்தால கொஷின்ஸ் வந்தது இல்லைங்க சார். அடுத்தது மார்ச் 6 அன்னைக்கு சோல்டு 5 சாரீஸ் டு ஏஎன் கம்பெனி ஆன் கிரெடிட். ஸோ கிரெடிட்டுக்கு சேல் பண்ணுறோம். இப்போ கிரெடிட்டுக்கு சேல் பண்ணுறோன்னா ஏஎன் கம்பெனி அக்கௌண்ட் டேட்டார். ஏன்னா ரிசீவர் யாருன்னா ஏஎன் கம்பெனி. ஸோ ஏஎன் கம்பெனி அக்கௌண்ட் டேட்டார் 2 சேல்ஸ் அப்படிங்கிறது இன்கம், அதனால 2 சேல்ஸ் அக்கௌண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்ச் 7 அன்னைக்கு ஏஎன் கம்பெனி டெபாசிட்டட் த அமௌண்ட் டியூ இன் கேஷ் டெபாசிட் மிஷின். ஸோ அந்த ஏஎன் கம்பெனிக்கு நம்ம 4000 ருபீஸ்க்கு கிரெடிட் சேல்ஸ் பண்ணோம். அந்த கிரெடிட் சேல்ஸ்க்கான அமௌண்ட்டை அவங்க பே பண்ண வேண்டிய டியூ அமௌண்ட்டை அவங்க கேஷ் டெபாசிட் மிஷினில் நம்மளுக்கு டெபாசிட் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து கேஷ் டெபாசிட் மிஷினில் டெபாசிட் பண்ணால் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த அமௌண்ட் வந்து போகும். ஸோ அதனால் டெபிட் வாட் கம்ஸ் இன், எனக்கு கேஷாக வரல, என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த அமௌண்ட் போகுது. ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு கிவர் யாருன்னா ஏஎன் கம்பெனி அக்கௌண்ட். அடுத்தது பர்ச்சேஸ்டு, இது புரிஞ்சுதுங்களா? கேஷ் டெபாசிட் மிஷினில் டெபாசிட் பண்ணுறாங்க, அது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆகுது. அதனால பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஏஎன் கம்பெனி அக்கௌண்ட். இப்போ இதே வந்து ஏஎன் கம்பெனி பெய்டு த அமௌண்ட் த்ரூ செக் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா, செக்குன்னு கொடுத்தாலும் பேங்க் அக்கௌண்ட் தான் வரும். கேஷாக ரிசீவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போடணும். புரிஞ்சுதுங்களா இந்த என்ட்ரி? சப்போஸ் இந்த இடத்துல இப்போ நம்ம ஒருத்தருக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட், எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான அமௌண்ட்டை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, பெய்டு எக்ஸன் கம்பெனி த்ரூ நெஃப்ட். ஸோ எக்ஸன் கம்பெனி கிட்ட நம்ம கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம். நெஃப்ட் பண்ணதுனால நீங்கள் என்ன பண்ணி இங்கே 5ஆம் தேதி என்ன போட்டோம்னா எக்ஸ் கம்பெனி அக்கௌண்ட் டேட்டார் டு பேங்க் அக்கௌண்ட்னு போட்டிருக்கோமா. இந்த இடத்துல நெஃப்ட் கொடுக்காம பெய்டு எக்ஸன் கம்பெனி அமௌண்ட் டியூ டெபாசிட்டட் இன் கேஷ் டெபாசிட் மிஷின், இந்த 7th கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி இங்கே பெய்டு எக்ஸ் கம்பெனி அக்கௌண்ட் அமௌண்ட் டியூ deposited in கேஷ் டெபாசிட் மெஷின் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா, அப்போ இந்த இடத்துல நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிங்க. கேஷ் டெபாசிட் மெஷினில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற கேஷை கொண்டு போய் தான் கேஷ் டெபாசிட் மெஷினில் நீங்கள் பண்ணுவீங்க. அப்போ இந்த இடத்துல என்னன்னா நீங்கள் கேஷாக தான் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே வந்து நீங்கள் பேங்க் போடக்கூடாது, கேஷ் தான் போடணும். ஏன்னா உங்கள் கையில் இருக்கிற கேஷ் தான் வெளியே போகுது, அதனால கேஷாக தான் போடணும். ரிசீவ் பண்ணுறவரையும் பேங்க்ல ரிசீவ் பண்ணுவார். ரிசீவ் பண்ணுறவரை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நம்ம இங்கே நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் திங்க் பண்ண போகிறோம். அப்போ இதே நீங்கள் பே பண்ணுற இடத்துல கேஷ் டெபாசிட் மிஷினில் டெபாசிட் பண்ணுறீங்கன்னு கொடுக்குறாங்கன்னா, அப்போ நீங்கள் இங்கே என்ட்ரி போடுறப்ப என்ன போடணும்னா 2 கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போடணும். பட் இந்த இடத்துல வந்து ஏஎன்கோ நம்மளுக்கு அமௌண்ட் பே பண்ணுறாங்க, அவங்க பே பண்ணுற அமௌண்ட்டை டெபாசிட் மிஷினில் டெபாசிட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க டெபாசிட் மிஷினில் டெபாசிட் பண்ணால் நம்மளுக்கு பேங்க்கில் தான் நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஏஎன் கம்பெனி அக்கௌண்ட்டுன்னு போட்டிருக்கோம். புரிஞ்சுதுங்களா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸு? கேஷ் டெபாசிட் மிஷினில் பே பண்ணால் எப்படி போடணும், ரிசீவ் பண்ணால் எப்படி போடணும்னு. புரிஞ்சுதுங்களா? இல்லை இதில் ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் சொல்லுங்கள், இன்னொரு டைம் சொல்கிறேன். ஓகேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஎன் 8th அன்னைக்கு பர்ச்சேஸ்டு 20 sarees ஃப்ரம் ஜெட்டன் கம்பெனி அண்ட் பெய்டு த்ரூ டெபிட் கார்டு ₹12,000. அப்போது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னா பர்ச்சேஸ்ங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா இங்கே டெபிட் கார்டு மூலிமா பே பண்ணுறாங்க. அப்போ டெபிட் கார்டு மூலிமா பே பண்ணுறப்போ என்னோட பேங்க்கில் இருக்கிற அமௌண்ட் தான் வெளியே போகும். ஸோ அதனால் 2 பேங்க் அக்கௌண்ட். அடுத்தது
மார்ச் 9 அன்னைக்கு ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு ஃபார் அன்பெய்டு த்ரூ நெட் பேங்கிங். ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். அப்போ ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டெட்டார். 2, நம்ம நெட் பேங்கிங் மூலிமா பே பண்ணுறப்ப நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட் தான் குறையும். ஸோ அதனால அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட் தான் வெளியே போகும். ஸோ 2 பேங்க் அக்கௌண்ட். அடுத்தது பேங்க் சார்ஜஸ் லெவிட் ₹200. பேங்க் சார்ஜஸ் லெவிட் அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் வந்து சார்ஜஸ் நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப பேங்க் சார்ஜஸை நம்ம பே பண்றோம். இந்த இடத்துல நம்ம பே பண்ண மாட்டோம். பேங்க் வந்து சார்ஜஸ் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து டிடெக்ட் பண்ணிக்குவாங்க. அப்ப பேங்க் சார்ஜஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட் டெட்டார். 2, பேங்க்ல இருந்து அமௌண்ட் ரெடியூஸ் ஆகிறது. பேங்க்ல இருந்து இருக்கிற அமௌண்ட் தான் வந்து வெளியே போகுது. ஸோ அதனால 2 பேங்க் அக்கௌண்ட்னு போட்டிருக்கேன். இப்போ இந்த சம் புரிஞ்சுதுங்களா? இது வந்து கொஞ்சம் என்டையராகவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது உங்களுக்கு இதில் எந்த டவுட்டுமே இல்லைங்களா? இல்லை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. பேங்க் சார்ஜஸ் லெவிட் அப்படின்னா பேங்க் வந்து எனக்கு சார்ஜஸ் இம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, சாட் பாக்ஸில் போடுங்க. இல்லைன்னா நம்ம அடுத்த சம்முக்கு மூவ் ஆன் ஆகலாம். ஓகேங்க மேம், தேங்க்யூ. வேற யாருக்காவது டவுட் இருந்ததுனால சாட் பாக்ஸில் போடுங்க. ஆமாங்க சார், பேங்க் சார்ஜஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ் தான். அது நம்ம பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட் தான் போடணும். பேங்க் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா உங்களுக்கு பேங்க் எக்ஸ்பென்சஸ்ன்னு கொடுத்தா நீங்கள் பேங்க் எக்ஸ்பென்சஸ்ன்னு போடுங்க. இல்லை பேங்க் சார்ஜஸ்ன்னு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட்டுன்னு போடுங்க. எக்ஸ்பென்சஸ் சார்ஜஸ் ரெண்டுமே ஒன்று தான். எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா நம்ம நம்ம வந்து அமௌண்ட்டு பே பண்ணுறது. சார்ஜஸ் அப்படின்னா அவங்க நம்மகிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறது. இப்போ அடுத்த சம் உங்களோட ஜேர்னல் என்ட்ரியில லாஸ்ட் சம் இது. இந்த சம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேனா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு டெமோ கிளாஸில். ஓகேங்க, அப்போ நம்ம அடுத்தது டைரெக்டாக லெஜர் போயிடலாங்களா? ஜேர்னலில் ஏதாவது டவுட் இருக்குங்களா யாருக்காவது? இப்போ நான் எடுத்த இந்த சம்ஸ் மாடலில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து வரும். நீங்கள் இதில் சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா 11th புக் இருக்கு இல்லைங்களா, அதை டவுன்லோட் பண்ணி பின்னாடி உங்களுக்கு சாப்டர் நம்பர் வேணாலும் நான் சொல்கிறேன். அதில் புக் பேக்கில் சம்ஸ் இருக்கும். இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் நான் மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு கொடுத்துட்டேன். எக்ஸசைஸ் சம் வந்து 11th புக்கில் சாப்டர் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் இருங்க, உங்களுக்கு சாப்டரும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் அது கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது 11th 12th படித்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட புக்ஸ் கிடைச்சா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் புக் இருக்கும். நீங்கள் அந்த புக் கூட வாங்கிக்கலாம். ஸோ 11th புக்கில் வந்து உங்களுக்கு 3rd சாப்டரில் பின்னாடி எக்ஸசைஸ் சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது போக இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஒரு 3-4 சம்ஸ் நான் எடுக்காமல் இருப்பேன். நீங்கள் அந்த சம்ஸ்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள். ப்ளஸ் எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து சின்ன சின்ன சம்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஒரு 5 to 6 சம்ஸ் இருக்குது. அதுவும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்னை கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லைனாலும் நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு ஜேர்னல் என்ட்ரி சம்ஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு நிறைய பிடிஎஃப் வரும். அதில் இருக்கிற பேசிக் சம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்த்தாக போக தேவையில்லை. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட்ஸோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம லெஜரில் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம ஜேர்னலில் ரெக்கார்ட் பண்ணுவோன்னு சொன்னேன். இப்போ ஜேர்னலில் நம்ம என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் ஸ்டெப் என்னென்னா லெஜர். ஸோ லெஜரில் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ லெஜர் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் வந்து ஒரு 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 டிரான்சாக்ஷன் இருக்குன்னா அது கண்டிப்பாக பர்சன் ரிலவெண்ட்டாக இருக்கும், இல்லை ஒரு அசெட் ரிலேட்டடாக இருக்கும், லைபிலிட்டி, எக்ஸ்பென்சஸ், இன்கம். இதில் எது ரிலவெண்ட்டாக வேணாலும் இருக்கும். ஒரு வருஷத்தில் இல்லை ஒரு மாதத்தில் நடக்கிற டிரான்சாக்ஷன் இதில் எது ரிலவெண்ட்டாக வேணாலும் நடந்திருக்கும். ஸோ இப்போ வந்து இதோட நெட் எஃபெக்ட் என்ன
அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். நெட் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ப்ரீவியஸ் சம்ஸ்ல எல்லாம் பார்த்தோம். எக்ஸ் அண்ட் கோக்கு நம்ம அமௌண்ட் பே பண்றோம், ஏபிசி அண்ட் கோ நம்மளுக்கு பே பண்றாங்கன்னு பார்த்தோம். இப்போ இவங்களோட நெட் எஃபெக்ட் அப்படின்னா, இவங்களுக்கான மொத்த அமௌண்ட்டையும் நம்ம பே பண்ணி முடிச்சிட்டோமா, ஏபிசி அண்ட் கோ மொத்த அமௌண்ட்டையும் நம்மளுக்கு பே பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற அந்த நெட் எஃபெக்ட். அதே மாதிரி இப்போ பர்ச்சேஸ் வந்து பண்றோம் அப்படின்னா, பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். இப்போ அந்த மாசத்துல இல்ல அந்த வருஷத்துல நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா ஒரு மாசத்துல நம்ம நிறைய டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ மொத்தமா இந்த மாசம் நான் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் நெட் எஃபெக்ட் அப்படிங்கிறது. அந்த நெட் எஃபெக்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து லெஜர் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த லெஜர் வந்து ஜேர்னலை வச்சு தான், நம்ம ஜேர்னல்ல என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுமோ அந்த டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம லெஜர் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இந்த லெஜர் அப்படிங்கிறத வந்து நம்ம பிரின்சிபல் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து எல்லா டைப் ஆஃப் அக்கௌண்ட்டுமே இந்த புக்ல நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அதாவது பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட், இது எல்லாமே. இப்போ பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா பர்சன்ஸோட நே நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸோட நேம்ல வரும். ரியல் அக்கௌண்ட் அப்படின்னா அசட்ஸோட நேம்ஸ்ல வரும். நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்ஸ் வரும். ஸோ இந்த எல்லா 3 டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட நேம்லயுமே நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் நம்ம பேலன்ஸ் அப்படிங்கறத நெட் எஃபெக்ட் அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னா டோட்டலா எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத கண்டுபிடிப்போம். சேல்ஸ் அப்படின்னா டோட்டலா எவ்வளவுக்கு சேல் பண்ணியிருக்கோம்னு கண்டுபிடிப்போம். சேலரி பே பண்ணியிருக்கோமா, சேலரி மொத்தமா இந்த மாசத்துல எவ்வளவுக்கு நம்ம பே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரெண்ட் பே பண்ணியிருக்கோமா, மொத்தமா எவ்வளவுக்கு வந்து எவ்வளவு ரெண்ட் வந்து பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த நெட் எஃபெக்ட்டை நம்ம இந்த லெஜர்ல தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இந்த லெஜர் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த லெஜர் அப்படிங்கறதே நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ இந்த லெஜர்னால என்ன யூசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து குயிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ பர்டிகுலர் அக்கௌண்ட். அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டை பத்தி இப்போ நான் ஜேர்னல் மட்டும் போட்டு இப்போ நீங்க பாருங்களேன், ஒரு ஒரு சம்ல நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்த எக்ஸாம்பிள்ஸா பார்த்த நிறைய சம்ஸ்ல அதிகபட்சம் 10 டிரான்சாக்ஷன் 20 டிரான்சாக்ஷன் இருக்கும். இப்போ அந்த என்ட்ரிஸ் எல்லாத்தையும் ஜேர்னல் என்ட்ரியை போட்டு நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோம்னா எந்த யூஸ்மே கிடையாது. இப்போ நீங்க வந்து திடீர்னு பர்ச்சேஸ் வந்து எவ்வளவு பண்ணியிருக்காங்க இந்த மாசம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நீங்க அந்த ஜேர்னல்ல இருக்கிற ஒவ்வொரு என்ட்ரியில இருக்கிற அமௌண்ட்டையும் எடுத்து போட்டு ஆட் பண்ணி சொல்றதுக்கு இட்ஸ் டேக் டூ மச் டைம். அப்போ இதே இந்த லெஜர் ப்ரிப்பேர் பண்ணனா ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்டை பத்தின இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது சேல்ஸா இருக்கலாம், பர்ச்சேஸ், மிஷினரி, இந்த மாதிரி எந்த அக்கௌண்ட்டோட இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னாலும் நம்ம ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளால ஈஸியா வந்து சொல்ல முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஓவர் பிசினஸ் டிரான்சாக்ஷன். கண்ட்ரோல் ஓவர் பிசினஸ் டிரான்சாக்ஷனா நம்ம பிசினஸோட டிரான்சாக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து நிறைய சேல்ஸ் பண்றோமா, இல்ல நம்மளுக்கு நிறைய சேல்ஸ் ரிட்டர்ன் ஆகுதா, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆகுதா, எக்ஸ்பென்சஸ் நம்ம நிறைய பே பண்றோமா அப்படிங்கிற அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிரான்சாக்ஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தது ட்ரையல் பேலன்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட். அப்படின்னா இந்த லெஜர் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் இதுல கிடைக்கிற பேலன்ஸ் நெட் அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம ட்ரையல் பேலன்ஸ் வந்து அடுத்தது ப்ரிப்பேர் பண்ண முடியும். அடுத்தது ஹெல்ப்ஸ் டு ப்ரிப்பேர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இப்போ இங்க கிடைக்கிற இந்த லெஜர்ல இருந்து கிடைக்கிற அந்த நெட் பேலன்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம லெஜர் அப்படிங்கிறது யூஸ் பண்றோம். அடுத்தது லெஜரோட ஃபார்மேட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட்ஸ் நோட்ல நீங்க ஜேர்னல் வந்து ஒரே பேஜ்ல போட்டிருப்பீங்க, பட் லெஜர் வந்து நம்ம 2 பேஜ்ல போடுவோம். நான் இன்னைக்கு லெஜருக்கான ஃபார்மேட்டும் நான் அக்கௌண்ட் ஷீட்ல எழுதி உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் டேட் காலம், அடுத்தது பர்டிகுலர்ஸ் காலம் இருக்கும். தென் ஜேர்னல்ல எல்எஃப் அப்படின்னு சொல்லி போட்டீங்க, பட் இங்க வந்து எல்எஃப் போடக்கூடாது, ஜேஎஃப் அப்படின்னு போனோம். ஏன்னா நம்ம ஜேர்னல்ல போடுறப்ப லெஜர் ஃபோலியோன்னு போட்டோம், அப்ப லெஜர்ல போடுறப்ப ஜேர்னல் ஃபோலியோ நம்பர் தான் போடணும். ஸோ ஜேஎஃப் ஒரே ஒரு அமௌண்ட் காலம். தென் அடுத்தது அதே மாதிரி அடுத்த சைட் நான் உங்களுக்கு இருங்க ஒரு இமேஜ் ஷேர் பண்றேன், நான் அப்ளை காமிச்சது. அதில் எப்படின்னு இப்போ நான் ரஃபாக சொல்லிடுறேன். நான் இப்போ கிளாஸ் முடிச்ச உடனே நான் உங்களுக்கு வந்து எழுதி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து டெபிட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைடு டெபிட் சைடுன்னு சொல்லுவோம், இந்த பக்கம் இருக்கிற சைடு கிரெடிட் சைடுன்னு சொல்லுவோம். நீங்கள் எழுதுறப்பவே இங்கே டெபிட் இங்கே கிரெடிட் அப்படின்னு நீங்கள் போடணும். இது வந்து டேட் காலம், இது பர்டிகுலர்ஸ் காலம், அடுத்தது இது வந்து ஜேஎஃப் ஜேர்னல் ஃபோலியோ நம்பரு. அமௌண்ட் காலம், இந்த 2 அமௌண்ட் காலம்ல நீங்கள் ஒரு அமௌண்ட் காலம் மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும். இங்கே ஒரு ருபீஸ் காலம். அடுத்தது இந்த பக்கம் இருக்கிறது கிரெடிட் சைடோடது, டெபிட்டு டேட்டு, பர்டிகுலர்ஸு, ஜேஎஃப், அமௌண்ட். இங்கே மேலே எழுதுறப்போ நீங்கள் டிஆர்னு மென்ஷன் பண்ணணும், கிரெடிட்டை வந்து சிஆர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும்.
இங்கே போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இதுதான் வந்து லெஜரோட ஃபார்மேட்டு. ஸோ டேட் காலமில் உங்களுக்கு என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். பர்டிகுலர்ஸ் காலமில் வந்து நம்ம இப்போ ஜேர்னலில் போடுறோம் இல்லைங்களா, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், அதே மாதிரி டூ சேல்ஸ் அக்கௌண்ட், இந்த மாதிரி போடுறோம் இல்லைங்களா, அந்த டிரான்சாக்ஷனை நம்ம பர்டிகுலர்ஸ் காலமில் எழுதுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜேஎஃப் அப்படின்னா இந்த இடத்துல டூ பை டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். டெபிட் எழுதுறப்போ டூங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். கிரெடிட்ல எழுதுறப்போ டிரான்சாக்ஷனுக்கு பை அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். டெபிட் எழுதுறப்போ டூ கேஷ் அக்கௌண்ட், டூ பர்ச்சேஸ் அக்கௌண்ட், டூ ரெண்ட் அக்கௌண்ட், டூ சேலரி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி டூங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம் டெபிட்டுக்கு. கிரெடிட்டுக்கு வந்து பை. அடுத்தது ஜேர்னல் ஃபோலியோ நம்பர் அப்படிங்கிறது இப்போ ஜேர்னலில் அந்த கேஷ் அக்கௌண்ட்டுக்கு நேரம் அவங்க லெஜரில் வந்து எத்தனாவது பேஜில் அந்த லெஜர் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம லெஜர் போடுறப்போ ஜேர்னலில் எத்தனாவது பேஜில் அந்த என்ட்ரி இருக்குது அப்படிங்கிறது ஜேஎஃப் அப்படிங்கிற காலமில் மென்ஷன் பண்ணுவோம். தென் அமௌண்ட் காலமில் அந்த டிரான்சாக்ஷனுக்கான அமௌண்ட்டை வந்து நம்ம போடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேர்னலுக்கும் லெஜருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங்கில் இப்போ ஜேர்னலில் பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் அந்த டிரான்சாக்ஷன் நடக்குதோ அந்த டேட்லையே வந்து அதுக்கான என்ட்ரிஸ் வந்து ஜேர்னலில் மேக் பண்ணிடுவாங்க. பட் லெஜரில் பார்த்தீங்கன்னா எய்தர் அந்த சேம் டேட் இல்லைன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட். இப்போ என்னோட கம்பெனியில் வந்து ஒவ்வொரு மாதமும் நிறைய நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா நான் மந்த்லி லெஜர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். இல்லை ரொம்ப கம்மியான டிரான்சாக்ஷன் தான் நடக்குது அப்படின்னா நான் மேபி 6 months ஒன்ஸ் இல்லை இயர்லி ஒன்ஸ் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் இருக்கும். அந்த பீரியடுக்கு ஒன்ஸ் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க லெஜர் அப்படிங்கிறது. அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ரெக்கார்டிங்கில் ஜேர்னல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், லெஜர் அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டேஜ். ஏன்னா ஜேர்னல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம லெஜரில் வந்து என்ட்ரி பண்ண முடியும். அடுத்தது ஆர்டர் ஆஃப் ரெக்கார்டிங். ஸோ என்ன ஆர்டரில் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னா குரோனாலாஜிக்கல் ஆர்டர், அதாவது டேட் வைஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். பட் லெஜரில் வந்து நம்ம அந்த மாதிரி போட மாட்டோம். அக்கௌண்ட் வைஸ் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கேஷ் அக்கௌண்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் ரிலவெண்ட்டாக என்னென்ன டிரான்சாக்ஷன் இருக்கோ அதெல்லாம் கேஷ் அக்கௌண்ட்டில் போடுவேன். அடுத்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போடுறேன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ரிலவெண்ட்டாக இங்கே வந்து நான் டேட் ஆர்டரில் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். அக்கௌண்ட் வைஸ் தான் நான் லெஜரில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். அடுத்தது ப்ராசஸ். ஸோ இங்கே ரெக்கார்டிங் வந்து இந்த ஜேர்னலில் நம்ம என்ட்ரிஸ்லாம் போடுறத ஜேர்னலைசிங்னு சொல்லுவோம். லெஜரில் வந்து நம்ம என்ட்ரிஸ் போடுறத நம்ம வந்து போஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். போஸ்டிங் டு லெஜர் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு கொஸ்டினில் கொடுக்குறப்பவே ஜேர்னலைசிங் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் போஸ்ட் தெம் அப்படின்னு கொடுப்பாங்க. போஸ்ட் தெம் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா லெஜரில் போடுங்க அப்படிங்கிறது தான் போஸ்ட் தெம் அப்படின்னு கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட்டிங் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். இப்போ ஜேர்னலில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ட்ரையல் பேலன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஜேர்னலில் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது இட்ஸ் டூ டிஃபிகல்ட். பட் லெஜரில் கிடைக்கிற பேலன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்தது பேசிஸ் ஆஃப் என்ட்ரிஸ். ஸோ பேசிஸ் ஆஃப் என்ட்ரிஸ் அப்படின்னா ஜேர்னலில் வந்து நம்மக்கிட்ட என்ன சோர்ஸ் டாக்குமெண்ட், இப்போ பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பர்ச்சேஸ் பில், சேல்ஸ் பண்ணதுக்கு சேல்ஸ் இன்வாய்ஸ், அதேமாதிரி ரெண்ட் பே பண்ணதுக்கான எவிடன்ஸ், அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்டை வச்சு நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் மேக் பண்ணுவோம். பட் லெஜரில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் டாக்குமெண்ட் எதுவும் இருக்காது. ஜேர்னலில் என்ன என்ட்ரிஸ் போட்டிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம லெஜரில் என்ட்ரிஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அடுத்தது நெட் பொசிஷன். ஸோ ஜேர்னலில் நம்ம எந்த நெட் பொசிஷனையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இதே லெஜரில் நெட் பொசிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெட் பொசிஷன் அப்படின்னா என்னன்னா எவ்வளோ டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டோட்டலாக சேல் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டோட்டலாக சேலரி பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த நெட் பொசிஷன் அப்படிங்கிறது. இந்த ப்ரொசீஜர் வந்து நான் உங்களுக்கு ஒரு சம்மே டைரெக்டாக போயிடுறேன். ஏன்னா நான் ஜஸ்ட் தியரட்டிக்கலாக சொல்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால சம்மே சொல்கிறேன். இந்த பேலன்சிங்கும் நான் உங்களுக்கு வந்து ஒரு சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேலன்சிங் சொல்கிறேன். ரூல்ஸும் அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஒரு சின்ன சம் பார்க்கலாம். தியரி புரிஞ்சுதுல்ல ஓரளவுக்கு? இப்போ லெஜர்னா என்னங்கிறது ஓரளவுக்கு ஓகே தானே? தியரி இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிஃபை ஆகாமல் இருக்குதுன்னா சொல்லுங்கள், நான் தியரி இன்னொரு டைம் சொல்கிறேன்.
இது வந்து இந்த சம்ல ரொம்ப லிமிட்டடா ஒரு 5-6 டிரான்சாக்ஷன் மட்டும்தான் இருக்கு. நம்ம இதை வச்சு ஃபர்ஸ்ட் ஜேர்னல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லெஜர் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் விசிபிளா இருக்குல்ல? வாய்ஸ் கிளாரிட்டி இருக்குல்ல? ஓகே, இப்போ பாருங்க, இங்க தமிழ் started book selling business on 1st January 2018. Following are the transactions took place in his business for the month of January 2018. Pass journal entries and prepare ledger account. 2018 January 1 started a business with cash rupees 3 lakh. January 2 opened a bank account by depositing rupees 2 lakh. January 5 goods bought from Tamil Nadu Textbook Corporation for cash rupees 10,000. January 15 sold goods to Traders for cash rupees 5,000. January 22 purchased goods from XN Company for 15,000 and the payment is made through net banking. January 25 sold goods to Y&Co for rupees 30,000 and the payment is received through NEFT. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு தமிழ்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், நான் கேபிட்டல்னு போடாமல் விட்டுட்டேன். தமிழ்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 3 lakh. அடுத்தது ஓப்பன் அ பேங்க் அக்கௌண்ட் பை டெபாசிட்டிங் 2 lakh. ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறாங்க, அப்போ பேங்க் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் டெபாசிட் பண்ணுறப்ப கேஷ் வெளியே போகுது டு கேஷ் அக்கௌண்ட் அமௌண்ட் 2 lakh. நெக்ஸ்ட் கூட்ஸ் பாட் ஃப்ரம் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் ஃபார் கேஷ். கேஷுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம், அப்போ பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா கேஷ் வெளியே போகும், ஸோ டு கேஷ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் சோல்டு கூட்ஸ் டு ட்ரேடர்ஸ் ஃபார் கேஷ். கேஷுக்கு சேல் பண்ணுறோம், அப்போ கேஷுக்கு சேல் பண்ணுறப்ப கேஷ் உள்ள வரும், ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் எக்ஸ்என் கம்பெனி ஃபார் 15,000 அந்த பேமெண்ட் இஸ் மேடு த்ரூ நெட் பேங்கிங். கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், அப்போ பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு நம்ம இங்கே வந்து நெட் பேங்கிங்ல தான் அமௌண்ட்டை பே பண்ணுறோம், அப்போ என் பேங்க்ல இருக்கிற அமௌண்ட் தான் வெளியே போகும். ஸோ அதனால டு பேங்க் அக்கௌண்ட் 15,000. அடுத்தது சோல்டு கூட்ஸ் டு Y&Co ஃபார் rupees 30,000 the payment is received through நெஃப்ட். ஸோ பேமெண்ட் வந்து நெஃப்ட்ல ரிசீவ் பண்ணுறோம். அப்போ இங்கே சேல் பண்ணுறப்போ நம்மளுக்கு கேஷ் உள்ள வரும், பட் இங்கே கேஷாக வரல, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதனால பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்கம், அதனால டு சேல்ஸ் அக்கௌண்ட். இப்போ இது போட்டாச்சு. இந்த ஜேர்னல் என்ட்ரி புரிஞ்சுதுலங்க? நம்ம இது எல்லாமே ஆல்ரெடி பார்த்ததுனால நான் கொஞ்சம் ஸ்பீடாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு சப்போஸ் இது ஸ்லோவாக சொல்லணும்னாலும் எனக்கு சேட் பாக்ஸில் போட்டுருங்க, நான் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லிடுறேன். லெஜர் பார்க்கலாங்களா? இப்போ இந்த ஜேர்னல் வச்சு எப்படி லெஜர் போடணும்னு. நீங்கள் இந்த ஜேர்னல் வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா தான் லெஜர் நம்ம கரெக்டாக கிளியராக நீங்கள் போடுற ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ அதனால் ஜேர்னல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. லெஜருக்குன்னு தனியாக வந்து ரூல்ஸ்லாம் எதுவுமே இல்லை, ஜேர்னலை வச்சு நம்ம ஈஸியாக அழகாக போட போகிறோம். இப்போ லெஜர் போடுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஜேர்னலில் டேட் வைஸ் எழுதணும். இப்போ எனக்கு டிரான்சாக்ஷன் என்ன டேட்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட் வைஸ் எழுதணும். பட் லெஜரில் கொடுக்குறப்ப டேட் வைஸ் எழுத மாட்டோம், அக்கௌண்ட் வைஸ் போடுவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அக்கௌண்ட் இருக்குன்னா கேஷ் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த 6 ஜேர்னல் என்ட்ரிலையும் கேஷ் அக்கௌண்ட் ரிலவெண்ட்டாக எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம கேஷ் அக்கௌண்ட்டில் போடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்லையும் கேஷ் இருக்கு, செகண்ட்லையும் கேஷ் இருக்கு, தேர்ட்லையும் கேஷ் இருக்கு, ஃபோர்த்லையும் கேஷ் இருக்கு, ஃபிஃப்த் என்ட்ரியில் கேஷ் இல்லை, சிக்ஸ்த் என்ட்ரியில் கேஷ் இல்லை. அப்போ இந்த 4 என்ட்ரிலையும் உங்களுக்கு கேஷ் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போட்டுட்டு
இங்க நீங்க ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ல என்ன அக்கௌண்ட் இருக்கோ அதை தான் போடணும். அப்ப இங்க கேஷ் அக்கௌண்ட் நீங்க எழுதுறீங்கன்னா இந்த கேஷ் அக்கௌண்ட் வந்து ஒரு டைம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா போதும். அந்த ஒரு டைம்லயே இங்க எந்தெந்த அக்கௌண்ட்ல எல்லாம் கேஷ் வந்திருக்கோ, வெதர் அது டெபிட்ல வந்திருக்கு கிரெடிட்ல வந்திருக்குங்கிறத பத்தி நீங்க ஒரி பண்ண தேவையில்லை. எந்தெந்த என்ட்ரியில கேஷ் வந்திருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த கேஷ் அக்கௌண்ட்ல போடணும். ஒரு டைம் ஒரு அக்கௌண்ட்டை ஒரு டைம் தான் நம்ம ஓபன் பண்ணோம். அப்ப இங்க ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட்னு போட்டுட்டு இப்ப அடுத்தது என்ன பண்ணணும்னா உங்களோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னன்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு தமிழ்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம் என்ட்ரி. இப்போ இந்த டிரான்சாக்ஷன்ல கேஷ் டெபிட்ல இருக்கா கிரெடிட்ல இருக்கா? எனக்கு சாட் பாக்ஸ்ல குயிக்கா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ல கேஷ் டெபிட்ல இருக்கா கிரெடிட்ல இருக்கா? வெரி குட் மேம், டெபிட்ல இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க இங்க போடுற லெஜர் என்னன்னா கேஷ் அக்கௌண்ட் லெஜர் தான் போடுறீங்க. அப்போ இந்த டிரான்சாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ல கேஷ் வந்து டெபிட்ல இருக்கு. இப்போ இதோட ஆப்போசிட் என்ட்ரி இருக்குங்க இல்லையா? ஆப்போசிட் என்ட்ரினா இதுல கிரெடிட்ல வர்ற என்ட்ரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டு தமிழ்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த தமிழ்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறப்போ உங்களுக்கு இங்க கேஷ் டெபிட்ல இருக்கு. அப்போ உங்க லெஜர்லயும் இந்த தமிழ்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது டெபிட்ல வரணும். டேட் காலம்ல 2018 ஜான்வரி 1 டேட்டு டு தமிழ்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு 3 lakh போடணும். அதாவது கேஷ் உங்களோட டிரான்சாக்ஷன்ல கேஷ் டெபிட்ல இருக்கு அப்படின்னா அப்ப அதோட கரஸ்பாண்டிங் என்ட்ரி அதோட ஆப்போசிட் என்ட்ரியும் பாத்தீங்கன்னா டெபிட்ல தான் வரும் டு தமிழ்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு. அமௌண்ட் எவ்வளோனா 3 lakh. இப்போ நான் செகண்ட் என்ட்ரியும் சொல்றேன் பாருங்க. செகண்ட் என்ட்ரி வந்து பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட்னு போட்டிருக்கீங்க. இப்போ இங்க வந்து கேஷ் அக்கௌண்ட் எங்க இருக்குன்னா கிரெடிட்ல இருக்கு. இதோட ஆப்போசிட் என்ட்ரி இதோட கரஸ்பாண்டிங் என்ட்ரி நம்மளுக்கு டெபிட்ல இருக்கு. பட் இங்க கேஷ் அக்கௌண்ட் எங்க இருக்குன்னா கிரெடிட்ல இருக்கு. அப்ப லெஜர்ல போடுறப்போ இதோட ஆப்போசிட்ல இருக்கிற என்ட்ரி அதாவது இந்த பேங்க் அக்கௌண்ட்டும் உங்களுக்கு கிரெடிட்ல தான் வரும். பை பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி அமௌண்ட் வந்து 2 lakh போடணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி தேர்ட் என்ட்ரியில பாருங்க கேஷ் வந்து உங்களுக்கு இங்க கிரெடிட்ல இருக்கு. அப்ப இந்த இதோட ஆப்போசிட் என்ட்ரி அதாவது இதோட கரஸ்பாண்டிங் என்ட்ரி பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இப்போ இந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டும் இங்க கேஷ் வந்து கிரெடிட்ல இருக்கு. அப்போ இந்த லெஜர்ல பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டும் நம்மளுக்கு கிரெடிட்ல தான் வரும். அடுத்தது லாஸ்ட் பாருங்க கேஷ் வந்து டெபிட்ல இருக்கு. இதோட கரஸ்பாண்டிங் என்ட்ரி சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் டெபிட்ல இருக்கிறனால இந்த சேல்ஸ் வந்து டெபிட்ல தான் வரும். நீங்க என்ன லெஜர் அக்கௌண்ட் போடுறீங்களோ அந்த லெஜர் எந்த சைடு அந்த லெஜர் அது வந்து டெபிட்ல இருக்கு உங்க ஜார்னல்ல அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் என்ட்ரியும் டெபிட்ல வரும். இல்ல அந்த அக்கௌண்ட் வந்து எனக்கு கிரெடிட்ல இருக்கு அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் என்ட்ரி டெபிட்ல வரும். ஓரளவுக்கு புரிஞ்சுதுங்களா? இப்போ நீங்க இங்க கேஷ் அக்கௌண்ட் லெஜர் போடுறீங்க. உங்களோட ஜேர்னல் என்ட்ரியில கேஷ் டெபிட்ல இருக்கு அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் என்ட்ரியும் டெபிட்ல தான் வரும். கேஷ் கிரெடிட்ல இருக்கு அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் என்ட்ரியும் கிரெடிட்ல வரும். இப்போ டெபிட்ல யூஸ் பண்றப்ப கண்டிப்பா டூங்கிற டேர்ம் யூஸ் பண்ணணும். கிரெடிட்ல யூஸ் பண்றப்ப கண்டிப்பா பைங்கிற டேர்ம் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த சம்ல நம்ம கேஷ் அக்கௌண்ட்ல என்னென்ன ஐட்டம்ஸ் வரணுமோ அதாவது நம்மளுக்கு கேஷ் ரிலவெண்டா இருக்கிற எல்லா என்ட்ரியும் போட்டோம். ஸோ போட்டோம் அப்படின்னா இப்போ அடுத்தது வந்து நம்ம ஃபைனல் பேலன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த ரெண்டு சைடும் டெபிட் சைடு கிரெடிட் சைடு டோட்டல் கண்டுபிடிங்க. இப்போ எந்த சைடு அதிகமா இருக்குன்னு பாருங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு டெபிட்ல வந்து 3,05,000 வருது. இதே கிரெடிட்ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டிரான்சாக்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2,10,000 தான் வருது. இப்போ நம்மளோட அக்கௌண்டிங் ரூல் நம்ம என்ன பார்த்தோம்னா டெபிட்டும் கிரெடிட்டும் ஈக்குவலா இருக்கணும்னு பார்த்தோம். அப்ப ரெண்டு சைடுமே நான் ஈக்குவல் பண்ணணும். எப்படி ஈக்குவல் பண்ணலாம்? இப்போ இங்க 3,05,000 இருக்கு. எனக்கு வந்து கிரெடிட்ல தான் அமௌண்ட் கம்மியா இருக்கு. எவ்வளோ பேலன்ஸ் கம்மியா இருக்குன்னா 95,000 கம்மியா இருக்கு. இந்த 95,000 போட்டனா எனக்கு ரெண்டு பக்கமே 3,05,000 வந்து டேலி ஆயிரும். இப்படி ஒரே டோட்டல் வந்ததுன்னா இது பேர் டேலி ஆகுறதுன்னு அர்த்தம். இப்போ எவ்வளோ எனக்கு இங்க வந்து பேலன்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா 95,000. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 3,05,000ல இருந்து கிரெடிட்டோட டோட்டல் 2,10,000 லெஸ் பண்ணுங்க. லெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்னா 95,000 வரும். இந்த 95,000 பை பேலன்ஸ் கேரி டவுன் எழுதுவோம். கேரி டவுன் அப்படின்னா இது அடுத்த மாசத்துக்கு எனக்கு ஓப்பனிங் பேலன்ஸா கேரி ஃபார்வர்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இதை சி பார் டீன் தான் போடணும். கேரி டவுன் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு பேரு. பை பேலன்ஸ் கேரி டவுன். இந்த கேரி டவுன் வந்து கிரெடிட் சைடும் வரலாம் டெபிட் சைடும் வரலாம். ஸோ இந்த டோட்டல் போட்டதுக்கு அப்புறம் இந்த பேலன்ஸ் கேரி டவுன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க இங்க டோட்டல் போடணும். டோட்டல் போட்டதுக்கு அப்புறம்
இப்போ இந்த கேரி டவுனுக்கு ஆப்போசிட் சைடு டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுதணும். ப்ராட் டவுன் அப்படின்னா அடுத்த மாசத்துக்கு ப்ராட் டவுன் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த மாசம் எனக்கு என்னன்னா February 1. ஸோ February 1 அன்னைக்கு டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் சேம் 95,000. இந்த பேலன்ஸ் கேரி டவுன் அந்த மாசத்தோட கடைசியில தான் நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ ஜான்வரியில வந்து 31 டேஸ். ஸோ January 31 பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு சொல்லி 95,000 போடுவீங்க. இப்போ நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம்னா இங்க இந்த ஃபைனல் இதுதான் நெட் அமௌண்ட் அப்படிங்கிறது, நெட் எஃபெக்ட் அப்படிங்கிறது இந்த 95,000. இந்த 95,000 வச்சு தான் நம்ம ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணுவோம். புரிஞ்சுதுங்களா ஓரளவுக்கு? இந்த ஒரு ஒரு அக்கௌண்ட் மட்டும். சப்போஸ் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குனாலும் கேளுங்க. அடுத்த லெஜர் போலாங்களா? ஓகேங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ல நம்ம கேஷ் அக்கௌண்ட் போட்டோம். இப்போ அடுத்தது என்ன இருக்குன்னா தமிழ்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஓபன் பண்ண வேண்டிய லெஜர் அக்கௌண்ட் தமிழ்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். தமிழ்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டு இப்போ இங்க பாருங்க தமிழோட கேபிட்டல் வந்து நம்மளுக்கு கிரெடிட் சைடு இருக்கு. அப்போ இதோட கரஸ்பாண்டிங் என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட். ஸோ தமிழ்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்ல இருக்கு. ஸோ அதனால இந்த கேஷ் அக்கௌண்ட்டும் எங்க வரும்னா கிரெடிட்ல 2018 January 1 போட்டுட்டு பை கேஷ் அக்கௌண்ட் 3 lakh. இப்போ இந்த கேபிட்டல் ரிலவெண்டா இங்க வேற ஏதாவது என்ட்ரிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது. இந்த ஒரு என்ட்ரி தான் இருக்கு. ஸோ அப்போ அவ்வளவுதான். இதை வந்து நம்ம பேலன்ஸ் கேரி டவுன் கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கே பார்த்தாலே தெரியும். கிரெடிட் சைடு மட்டும்தான் நம்ம ஒரு என்ட்ரி போட்டிருக்கோம். டெபிட் சைடு நம்ம எதுவுமே போடல. அப்போ டெபிட் சைடு வந்து 2 பேலன்ஸ் கேரி டவுன் வரும். எவ்வளோனா இந்த 3 lakh rupees அப்படியே வரும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா உடனே நம்ம போட்டு தப்பாட்டு இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இந்த மாதிரி நிறைய சம்ஸ்ல வரும். அதே மாதிரி சம்டைம்ஸ் டிரான்சாக்ஷன் பொறுத்து நம்மளுக்கு டேலியும் ஆயிரும். அதாவது இந்த பேலன்ஸ் கேரி டவுனே வராம டேலி ஆயிரும். ஸோ இங்க வந்து இந்த 3 lakhs பேலன்ஸ் கேரி டவுனு. அப்போ January 31 2 பேலன்ஸ் கேரி டவுன் 3 lakh. போன சம்ல நம்மளுக்கு கிரெடிட் சைடு வந்துச்சு, அதனால பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டீங்க. இந்த சம்ல டெபிட் சைடு வந்திருக்கு. ஸோ அதனால 2 பேலன்ஸ் கேரி டவுன் 3 lakh. அடுத்தது பாத்தீங்கன்னா இதை அப்படியே நீங்க வந்து அடுத்த மாசத்துக்கு ப்ரா டவுன் பண்ணும். இந்த டோட்டல் போட்டதுக்கு அப்புறம் கேரி டவுனுக்கு ஆப்போசிட் சைடை ப்ரா டவுன் பண்ணணும். அப்ப இங்க வந்து கிரெடிட் சைடு February 1 பை பேலன்ஸ் ப்ரா டவுன் 3 lakh. புரிஞ்சுதுங்களா கேபிட்டல் அக்கௌண்ட்? அடுத்த லெஜர் போலாங்களா? டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, டவுட் பார்த்துக்கலாம். ஓகேங்க. இப்போ நம்ம அடுத்து போட போறது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரியில நம்ம கேஷ் அக்கௌண்ட்டும் போட்டாச்சு, தமிழ் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் போட்டாச்சு. இப்போ அடுத்தது செகண்ட் இருக்கிற என்ட்ரியில வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம இன்னும் லெஜர் வந்து ஓப்பன் பண்ணல. ஸோ அதனால பேங்க் அக்கௌண்ட். இப்போ இதுல பேங்க் ரெலவெண்டா இருக்கிற டிரான்சாக்ஷன்லாம் வரும். இந்த என்ட்ரியில பேங்க் இருக்கு. அடுத்து வேற எந்த என்ட்ரியில பேங்க் இருக்குன்னு பார்த்தோம்னா 22 அன்னைக்கு நடந்ததும் 25 அன்னைக்கு நடந்ததுலயும் பேங்க் இருக்கு. அப்போ இந்த 3 மட்டும்தான் வரும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட்னு போட்டிருக்கோம். பேங்க் வந்து டெபிட்ல இருக்கு. அப்போ அதோட கரஸ்பாண்டிங் என்ட்ரியான கேஷும் டெபிட்ல தான் வரும். ஸோ 2 கேஷ் அக்கௌண்ட் அமௌண்ட் வந்து 2 lakh. அடுத்தது பார்த்தீங்கன்னா 22 அன்னைக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். பேங்க் கிரெடிட்ல இருக்கு. இதோட கரஸ்பாண்டிங் என்ட்ரி நம்மளுக்கு வந்து கிரெடிட் சைட் பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட். டேட் பார்த்தீங்கன்னா January 22 பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 15,000. நெக்ஸ்ட் அடுத்து 25 அன்னைக்கு நடந்த டிரான்சாக்ஷன் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். பேங்க் டெபிட்ல இருக்கு. அப்போ சேல்ஸும் நம்மளுக்கு டெபிட்ல வரும். 2 சேல்ஸ் அக்கௌண்ட் 30,000. அவ்வளோதான். இப்போ இதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெபிட்ல எவ்வளோ டோட்டல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2,30,000 வருது. கிரெடிட்ல எவ்வளோ வந்திருக்குன்னா 15,000 தான் வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு 2,30,000 தான். எந்த டோட்டல் அதிகமாக இருக்கோ அதுதான் நம்மளுக்கு இங்கே வந்து டோட்டலாக வரும். 2,30,000. இப்போ இதில் வந்து கிரெடிட்ல வர கம்மியான அமௌண்ட் 15,000 லெஸ் பண்ணீங்கன்னா 2,15,000 வரும். இந்த 2,15,000 தான் நம்மளுக்கு பேலன்ஸ் கேரி டவுன். January 31 பை பேலன்ஸ் கேரி டவுன் 2,15,000. அடுத்து டோட்டல் போட்டுட்டு இப்போ நீங்கள் இந்த ரெண்டு சைடுமே ஆட் பண்ணுறப்போ கேரி டவுன் போட்டு ரெண்டு சைடு ஆட் பண்ணுறப்போ ஒரே அமௌண்ட் தான் வரணும். 2,30,000 2,30,000 தான் வரணும்.
அடுத்தது கிரெடிட் சைடு எனக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்திருக்கு, அதாவது கேரி டவுன். இது அடுத்த மாசத்துக்கு நான் ப்ராட் டவுன் பண்றேன். February 1 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 2,15,000. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல வந்து செகண்ட் டிரான்சாக்ஷன்ல கேஷ் அக்கௌண்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து 5th அன்னைக்கு நடந்ததுல பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இருக்கு. நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ பர்ச்சேஸ் ரிலவெண்ட்டா என்னென்ன டிரான்சாக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th அன்னைக்கு, அடுத்தது 22 அன்னைக்கு, இந்த 2 டேட்ல இருக்கு. அப்போ அடுத்தது பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னு போட்டுட்டு இப்போ இங்க வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் 2 கேஷ் அக்கௌண்ட்னு என்ட்ரி போட்டிருக்கோம். பர்ச்சேஸ் டெபிட்ல இருக்கு. அப்போ இதோட கரஸ்பாண்டிங் என்ட்ரியான கேஷ் அக்கௌண்ட்டும் டெபிட்ல தான் வரும். 2 கேஷ் அக்கௌண்ட் 10,000. அதே மாதிரி 22 அன்னைக்கும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் 2 பேங்க் அக்கௌண்ட்னு எழுதியிருக்கோம். அப்போ இதோட கரஸ்பாண்டிங் பர்ச்சேஸ் டெபிட்ல இருக்கு. அப்போ இதோட கரஸ்பாண்டிங் என்ட்ரியும் டெபிட்ல தான் வரும். 2 பேங்க் அக்கௌண்ட் 15,000. இப்போ ஆட் பண்ணீங்கன்னா 25,000 வரும். கிரெடிட் சைடு நம்மளுக்கு எந்த அமௌண்ட்டுமே இல்லை. அப்போ இந்த 25,000 நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் கேரி டவுனாக தான் வரும். பை பேலன்ஸ் கேரி டவுன் 25,000. ஸோ இதை வந்து February 1க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு போட்டு. இப்போ அடுத்தது கேஷ் அக்கௌண்ட் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அடுத்து 15th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டெபிட்ல இருக்கு. கேஷ் அக்கௌண்ட் லெஜர் போட்டாச்சு. அப்போ அடுத்தது என்ன போடாமல் இருக்குன்னா சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஹாவ் டு ப்ரிப்பேர் சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ இப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் எங்கெங்கெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 அன்னைக்கு நடந்த டிரான்சாக்ஷனு, தென் இங்கே வந்து 25 அன்னைக்கு நடந்த டிரான்சாக்ஷனில் சேல்ஸ் அக்கௌண்ட் இருக்கு. அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டுட்டு என்ட்ரி பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டிருக்கோம். சாரி, சேல்ஸ் இங்கே டெபிட்னு போட்டேன், கிரெடிட்டில் வரும். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் இருக்கு. அப்போ இதோட கரஸ்பாண்டிங் என்ட்ரியான கேஷ் அக்கௌண்ட்டும் கிரெடிட்டில் தான் வரும். பை கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு எவ்வளோனா 5,000. டேட் வந்து இங்கே ஜேர்னலில் என்ட்ரியில் என்ன டேட் போட்டிருக்கீங்களோ அந்த டேட்டு. அடுத்தது 25 அன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட்னு போட்டிருக்கோம். சேல்ஸ் கிரெடிட்டில் இருக்கு. அப்போ அதோட கரஸ்பாண்டிங் என்ட்ரியான பேங்க் அக்கௌண்ட்டும் கிரெடிட்டில் தான் வரும் 30,000. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் 35,000. டெபிட் சைடு நம்மளுக்கு எந்த என்ட்ரியுமே இல்லை. ஸோ அதனால 35,000 நம்மளுக்கு பேலன்ஸ் கேரி டவுன் தான். இதை அடுத்த மாதத்துக்கு ப்ராட் டவுன் பண்ணும். அப்போ இந்த சப்போஸ் இப்போ கம்பெனியில் வந்து இந்த மாதத்தில் டோட்டல் சேல்ஸ் எவ்வளோனா நீங்கள் இங்கே கண்டுபிடிச்சிங்க இல்லையா கேரி டவுனில், இந்த அமௌண்ட் தான் வந்து நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த 35,000 தான் நம்ம ட்ரையல் பேலன்ஸ், அடுத்தது ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இது எல்லாத்துலேயும் போடுவோம். இதுதான் ஃபைனல் நெட் எஃபெக்ட் அப்படிங்கிறது. இப்போ இதே இங்கே கேஷ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா கேஷு பேங்க் அக்கௌண்ட்லலாம் நம்ம கேஷ் அக்கௌண்ட்டில் பார்க்குற பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து ரிசீவும் பண்ணியிருப்போம், கேஷை பேவும் பண்ணியிருப்போம். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு பேலன்ஸின் ஃபிகர் வந்திருக்கும். எஸ், இங்கெல்லாம் கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம் பிஸ்னஸில், இது எல்லாமே கேஷை நம்ம பே பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே நெட் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னென்னா இந்த 95,000 அப்படிங்கிறது நெட் எஃபெக்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இவ்வளோதான் லெஜர். இப்போ நம்ம அடுத்தது வந்து இந்த 25 அன்னைக்கு ஒரு 22 அன்னைக்கு ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு, பர்ச்சேஸ் பேங்க் அக்கௌண்ட். இது பர்ச்சேஸ் லெஜர் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி போட்டோம். பேங்க் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. 25 அன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட்டும் போட்டாச்சு, சேல்ஸ் அக்கௌண்ட்டும் போட்டாச்சு. அவ்வளோதான். என்னென்ன அக்கௌண்ட் புதுசாக இருக்கோ அதுக்கான லெஜர் மட்டும் நம்ம போட்டோம்னா போதும். புரிஞ்சுதுங்களா லெஜர்? சப்போஸ் லெஜரில் டவுட் இருந்தாலும் கேளுங்க. இது பேசிக் தான். நான் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு May 1 அன்னைக்கு May 1 ஜூனியருக்கா இல்லை May 1 சீனியருக்கான்னு தெரில, சார் உங்களுக்கு குரூப்பில் போடுவார். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம இன்னும் ஒரு சம் பார்க்கலாம். ரொம்ப பெருசாக நிறைய டிரான்சாக்ஷன் இருக்க மாதிரி பார்க்கலாம். நான் உங்களுக்கு இப்போ இந்த ஒரு 3 டேஸ்க்கு வந்து ஜேர்னல்லையும் சம்ஸ் கொடுத்து லெஜர்லையும் ஒரு சம் கொடுக்கட்டுங்களா, இல்லை ஜேர்னலில் மட்டும் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரீங்களா, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்களா? மேம் ஜேர்னலில் கொடுக்கட்டுங்களா? ஜேர்னல் மட்டும் ஓகேங்க. நான் வந்து ரொம்ப பேசிக்கான சம்ஸ் கொடுக்குறேன். ஜேர்னல் மட்டும் ஃபஸ்ட்டு தரவாயிருங்க. இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அடுத்த வாரம் வரப்போ ஜேர்னல் முடிஞ்ச அளவு ஜேர்னல் தரவாயிட்டிங்கன்னா தான் லெஜர் ஈஸி. இப்போ ஜேர்னலில் உங்களுக்கு யாருக்கும் டவுட் இல்லைல்ல? ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை நோட் பண்ணிட்டு வாங்க. அடுத்த கிளாஸ் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். லெஜர் வந்து திரும்ப இன்னொரு கிளாஸ் நம்ம 1 or 2 சம்ஸ் பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்சிடரி புக்ஸ் வந்து போய்க்கலாம். சார் செந்தில்குமார் சார், அது வந்து நீ சார் தான் என்னன்னு சொல்லுவாங்க. நான் வேணால் சார்கிட்ட சொல்கிறேன். May 2 வந்து சீனியருக்கு ஸ்டார்ட் பண்ண சொன்னீங்க, நான் சொல்கிறேன். அப்போ May 1 வந்து மேபி ஜூனியருக்காக இருக்கும். ஸோ அது டேட் என்னங்கிறது உங்களுக்கு சார் குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுவார்.
ஓகேங்க. அதே மாரி ஜூனியர்ல இருக்கவங்க எனக்கு ஜர்னல் லெட்ஜர் கேட்டீங்க. நான் 2 குரூப்லயுமே இன்னைக்கு நீங்க எழுதுறதுக்கு டைம் பத்தாது. ஏன்னா 9:30 ஆயிருச்சு. நான் இனிமேல் தான் ஜர்னலும், லெட்ஜரும் உங்களுக்கு எழுதி அனுப்பணும். ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு எழுதி ஈவினிங்குள்ள நான் போஸ்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஜர்னலுக்கும், லெட்ஜருக்கும் நான் ஒரு சம்ஸ் மட்டும் எப்படி நோட் எழுதணும் அப்படிங்கிறது எழுதி, அக்கவுண்ட்ஸ் பேப்பர்லயே நான் எழுதி உங்களுக்கு பிடிஎஃப்பா ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு நான் குரூப்ல சென்ட் பண்ணிடுறேன். இணைத்ததுக்கான மெட்டீரியலும், பிராக்டிஸ் சம்ஸும் வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு காலையில ஆ உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். காலையில பிஃபோர் ஒரு 10க்கு முன்னாடி நான் உங்களுக்கு குரூப்ல வந்து ஷேர் பண்ணி விட்டுறேன். ஓகேங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்து நம்ம இன்னொரு சம் பார்க்கலான்னீங்கன்னா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு சம் ஜர்னல்லையும் பார்த்து ஜர்னல் லெட்ஜர் போடலான்னீங்கன்னா நம்ம இன்னொரு சம் சின்ன சம்மா கூட பார்த்துக்கலாம். சார் கரெக்ஷன்ஸ்லாம் கிளியர் பண்ணி தான் அனுப்புறேன். அதனால தான் நான் நாளைக்கு காலையில 10 மணிக்கு போடுறேன்னு. கரெக்ஷன் இல்லாம இருந்தா நான் இப்பயே அப்லோட் பண்ணிருவேன். பட் கரெக்ஷன் இருக்கிறதுனால நான் நாளைக்கு காலையில உங்களுக்கு அந்த கரெக்ஷன்ஸ்லாம் சேஞ்சஸ்லாம் மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் காலையில அப்லோட் பண்றேங்க சார். ஓகேங்க. லெட்ஜர்ல இன்னொரு சம் பார்க்கலாங்களா? இல்ல கிளாஸ் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? பார்க்கலாம்னீங்கன்னா சொல்லுங்க. இன்னொரு சம் பார்த்துட்டு கூட நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இல்ல ஜர்னல் பிராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த வாரம் பார்த்துக்கலாம்னாலும் சொல்லுங்க. ஓகேங்க சார். ஓகேங்க. ஓகேங்க. தேங்க் யூ ஆல். நம்ம திரும்ப அடுத்த கிளாஸ் உங்களுக்கு சாரே சொல்லியிருப்பாரு. ரெகுலரா இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு ரெகுலரா இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ஹெக்டிக்கா இருக்கிற மாரி இருக்கும் உங்களுக்கு அந்த பிராக்டிஸ் சம்ஸ்லாம் போடுறதுக்கு. முடிஞ்ச அளவு அடுத்த கிளாஸ்லேருந்து குடுக்குற அந்த சம்ஸ் எல்லாமே நீங்க ரெகுலரா போடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். ஸோ தேங்க் யூ ஆல். நம்ம திரும்ப அடுத்த வாரம் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா அடுத்த கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஆல்.